வெல்கம் வெல்கம். வீடியோவில் வாங்க சார், பென்னேசன் சார். வரேன் 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 சார். வாங்க. நான் இப்போ எல்லாரையும் மியூட் பண்ணிடுறேன். அனைவருக்கும் இனிய காலை மாலை வணக்கங்கள். குவியத்தின் சார்பாக வந்திருக்கும் எழுத்தாளர்களையும் நடுவர்களையும் மற்ற பத்திரிகை ஆசிரியர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். இன்றைக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு ஒரு குதூகலமான நாள் என்று தான் சொல்லணும். என்ன காரணம்னா, நம்ம குவிகம் சிவசங்கரி சிறுகதை தேர்வு 3 ஆண்டுகளாக நடத்தி வருகின்றோம். ஜூலை 22 நம்ம ஆரம்பித்தோம். அதாவது ஜூலை 22லேருந்து அடுத்த ஜூன் 23 வரைக்கும் உள்ள அஹ், தமிழில் இணையதளம், அச்சு பிரதிகள் இவற்றில் உள்ள வந்த சிறுகதைகளை எல்லாம் தேர்ந்தெடுத்து ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட 60-70 கதைகளுக்கு மேலேயே வரும். அத்தனை கதைகளையும் தேர்ந்தெடுத்து ஒரு நடுவரை ஒருவரை நியமித்து அந்த நடுவர் அந்த மாதத்தில் வந்த கதைகளில் சிறந்த கதை எது என்று தேர்ந்தெடுப்பார். அந்த மாதிரி ஒரு வருடம் 12 மாதங்களையும் எடுத்து 12 மாதங்களில் சிறந்த கதைகள் எது என்ன என்பதை பற்றி 3 கதைகளை நமது சிவசங்கரி மேடம் அவர்கள் தேர்ந்தெடுப்பார்கள். அந் அவர்கள் தேர்ந்தெடுத்து அந்த 3 கதைகளுக்கு மட்டுமல்லாமல் தேர்ந்தெடுத்த 12 கதைகளுக்கும் பரிசுகள் வழங்கி வருகிறார்கள். நமது சிவசங்கரி மேடம் அவர்களுக்கு நமது குவியத்தின் சார்பாகவும் மற்ற நண்பர்கள் சார்பாகவும் அஹ், நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ரொம்ப மகிழ்ச்சிகரமான செய்தி. எழுத்தாளர்களுக்கு செய்ய வேண்டும் என்பதற்காகவே அவர்கள் இதை ஆரம்பித்தார்கள். உங்களுக்கு தெரியும், இலக்கிய சிந்தனை என்ற ஒரு அமைப்பு 50 ஆண்டு காலமாக இதை தொடர்ந்து செய்து வந்திருந்தது. ஆனால் அவர்களால் ஒரு சமயத்திற்கு மேல் அதை தொடர்ந்து எடுத்துச் செல்லவில்லை. இலக்கிய சிந்தனை திரு லக்ஷ்மணன் ஐயா அவர்கள், குவிகம் அவர்களும் இணைந்து நாம் நிறைய மீட்டிங் எல்லாம் போட்டிருக்கோம். ஆழ்வார்பேட்டில் அம்புஜம்மாள் தெருவில் இலக்கிய சிந்தனையும் குவிகமும் இணைந்து கூட கடைசி சில வருடங்கள் நாம் இணைந்து பணியாற்றியிருக்கிறோம். அப்பொழுது அவர்கள் இதை எங்களால் தொடர்ந்து நடத்த முடியலை, 50 ஆண்டுகள் முடித்த பிறகு நாங்கள் இதை நிறுத்தலான் இருக்கோம் அப்படின்னு சொன்னார். 50 ஆண்டுகளும் அவர்கள் போட்ட புத்தகத்தை வானதி பதிப்பகம் பதிப்பித்து வந்திருக்கிறது. அந்த புத்தகம் நிச்சயமாக இலக்கிய ரசிகர்களுக்கு ஒரு விருந்தாக இருந்தது. எனக்கு தெரியும், நமது நண்பர்கள் நிறைய பேர் சொல்லியிருக்கிறார்கள். அம்புஜம்மாள் தெருவிலேயே இந்த இலக்கிய சிந்தனை இந்த மீட்டிங் நடக்கும் பொழுது இந்த மாதத்தில் சிறந்த கதை எது என்று தேர்ந்தெடுப்பதற்காக பிரபல எழுத்தாளர்கள் அனைவரும் அங்கே வந்து அமர்ந்திருந்து அதை ஒரு பெரிய ஒரு விவாத மேடையாக்கி எந்த கதை சிறந்தது என்று மாதத்தில் ஒன்றாக தேர்ந்தெடுத்து, அதேபோல் வருடத்து கதையை தேர்ந்தெடுக்கும் பொழுதும் ஒரு பெரிய ஒரு குரூப், ஒரு 50 பேர் 100 பேருக்கு மேலே எழுத்தாளர் பெருமக்களே வந்து இருந்து அங்கே தேர்ந்தெடுக்கும் ஒரு பெரிய விழாவாகவே செய்திருக்கிறார்கள். நாம் அதை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பதற்காக ஆதரவளித்த பாபேஸ் அவர்கள் தான் நமது சிவசங்கரி மேடத்தைக்கு இந்த கருத்தை கூறி அவர்களும் குவிகமும் சிவசங்கரி மேடமும் இணைந்து நடத்தும் விழாவாக இதை நடத்தி கொண்டு வருகின்றோம். அது மட்டுமல்லாமல் இந்த 12 கதைகளையும் நாமும் ஒரு புத்தகமாக போட்டு அதை ஒரு விழாவாக நடத்துகின்றோம். அந்த வருட விழாவில், அதாவது ஜூலை மாதம் முடிந்த பிறகு அல்லது ஆகஸ்ட்லேயோ ஜூலைலேயோ ஆகஸ்ட்லேயோ ஒரு நேரடி நிகழ்வை நடத்தி அந்த புத்தகத்தை நண்பர்களுக்கு கொடுத்து பரிசையும் சிவசங்கரி அவர்கள் மூலமாக பரிசுகளையும் கொடுத்து சிறப்பான ஒரு விழாவாக குவிகம் நடத்தி கொண்டு வருகின்றது. இது ஒரு அரையாண்டு தேர்வு என்று தான் சொல்ல வேண்டும். அதாவது 6 மாதம் முடிந்த பிறகு நாம் ஜூம் மூலமாக அந்த ஒரு நிகழ்வையும் நடத்தி வருகின்றோம். ஒவ்வொரு ஆண்டும் ஒரு அரையாண்டு தேர்வு, சிறுகதை தேர்வு என்று சொன்னோம் இல்லையா? இந்த அரையாண்டு தேர்வு முடிந்த பிறகு 6 மாதத்தில் 6 நடுவர்கள், 6 கதாசிரியர்கள், 6 கதைகள், அந்த 6 பத்திரிகை ஆசிரியர்கள். சில சமயத்தில் ஒரே பத்திரிகையிலேருந்து 2-3 பேர் வந்தால், இந்த முறை சொல்வனம் வந்தது போல வந்தால் நாம் அவர்களில் ஒருவரை ஆசிரியரை அழைப்போம். சில ஆசிரியர்கள் வருவார்கள், சில ஆசிரியர்கள் வர இயலவில்லை. ஆனால் ஒரு சிறப்பான நிகழ்வாக இது நடந்து கொண்டு வருகிறது. இந்த வருடம், அதாவது 2024-25 வருடத்திற்கான சிவசங்கரி குவிகம் குவிகம் சிவசங்கரி, முதலில் சிவசங்கரி குவிகம் என்று தான் நாங்கள் இதுக்கு தேர்வு வைத்திருந்தோம். அவர்கள் சொன்னார்கள், என் பெயரை பின்னாடியே போடுங்கள், குவிகத்தை முன்னாடி கொண்டு வாருங்கள் என்று எங்களை முன்னாடி வர வைத்து ஊக்குவித்த அவர்களுக்கு நன்றி சொல்லிக் கொள்கின்றோம். இந்த இடத்திலே குவிகம் சிவசங்கரி சிறுகதை தேர்வு என்ற அமைப்பில் நாம் இந்த வருடத்தில் 6 ஜூலை முதல் டிசம்பர் வரை, ஜூலையில் ஹரிஹரன் நடுவராக இருந்தார், ஆகஸ்டில் பென்னேசன், செப்டம்பரில் டாக்டர் பாஸ்கரன், அக்டோபரில் ராமமூர்த்தி, நவம்பர் கே விஸ்வநாத், டிசம்பர் தியாகராஜன். இதில் ராமமூர்த்தியை தவிர எல்லாரும் வந்திருக்கிறார்கள் ஆசிரியர்கள். கதை தேர்ந்தெடுத்த கதை ஜூலையில் வந்து சாயந்தாடி சாயங்காடி, ஆகஸ்டில் வந்து பேச்சு கணவர் பெயர் மாரியப்பன், வயது 44,
செப்டம்பர் மாதம் சொர்க்கம், அக்டோபர் மாதம் இங்கிவனை யான் பெறவே, நவம்பர் மாதம் பால்மண கணக்கு, டிசம்பர் மாதம் ஓடக்காடு பெரியப்பா வீடு. இவர்களெல்லாம் இந்த கதைகளை எழுதிய ஆசிரியர் யார் என்பது உங்களுக்கே தெரிந்திருக்கும். ஏன்னா எல்லாத்தையுமே குவிகம் இதழில் நாம் வந்து அடுத்த அந்த மாதம் முடிந்த பிறகு அவர்கள் ஒரு ரிப்போர்ட் மாதிரி அனுப்புவார்கள். அதாவது நான் இந்த மாதம் படித்த கதைகளில் ஒரு 7-8 கதைகள் எனக்கு பிடித்த சிறந்த கதைகளாக நான் தேர்ந்தெடுத்திருக்கின்றேன். அதில் ஒரு கதையை இந்த மாத சிறந்த கதையாக நான் தேர்ந்தெடுக்கிறேன் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த கதைகளை எழுதிய ஆசிரியர் ஜூலை மாதம் ரகுராமன், ஆகஸ்ட் மாதம் மதிக்கண்ணன், செப்டம்பர் மாதம் ஜி சுப்பிரமணியம், அக்டோபர் மாதம் ஆர்வி சுப்பிரமணியன், நவம்பர் மாதம் உஷா தீபன், டிசம்பர் மாதம் கோபாலகிருஷ்ணன். இந்த கதைகள் வந்த பத்திரிகைகள் ஜூலை மாதம் ரகுராமன் எழுதிய கதை வந்து சொல்வனத்தில், ஆகஸ்ட் மாதம் உயிரெழுத்து, செப்டம்பர் மாதம் எகெயின் சொல்வனம், அக்டோபர் மாதம் எகெயின் சொல்வனம், நவம்பர் மாதம் தினமணி கதிர், டிசம்பர் மாதம் அந்திமழை. இப்படி வித்தியாசமான கதைகள் அச்சுப்பிரதிகளும் இணையதளத்திலும் இரண்டை எடுத்துக்கின்றோம். முதலில் இலக்கிய சிந்தனை நடத்திய போது அவர்கள் அச்சுப்பிரதிகளை மட்டும்தான் எடுத்துக்கொண்டார்கள். நான் அப்பொழுது இணையதள கதைகள் அதிகமாக இல்லை. இப்பொழுதும் இணையதளத்தில் பார்த்தவென்றால் நிறைய பத்திரிகைகள் என்று சொல்லப்போனால் அது நூற்றுக்கணக்கான பத்திரிகைகள் இருக்கின்றன. அவற்றை எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ள இயலாது கண்டிப்பாக. அவற்றில் ஒரு குறிப்பிட்ட ஒரு தொடர்ந்து பத்திரிகைகளாக சிறுகதைகளுக்காக ஃபோக்கஸ்டாக வரக்கூடிய கதைகளாக நாம் பயணம் கொண்டிருக்கின்றோம். இப்போ இங்கே வந்திருக்கிற சொல்வனம் பத்திரிகையில் ஆசிரியர் அவர்களும் சொல்வனத்துடன் அசோசியேட்டான மேடம் சரஸ்வதி தியாகராஜன் அவர்கள் சொல்வனம் பத்திரிகையில் ஆசிரியராக இருக்கின்றார். அவர்களும் வந்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் குவியத்தின் சார்பாக நன்றியும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது எப்படி நம்ம இன்னைக்கு பேச போகிறோம் அப்படின்னா, அந்த நடுவர்கள் அவர்கள் எழுதிய குறிப்பை வைத்துக்கொண்டு ஒரு 4 நிமிடத்தில் இந்த 6 மாதத்தில் அவர்கள் என்னென்ன கதைகளை படித்தார்கள், அதாவது அந்த மாதத்தில் அவர்கள் படித்த கதைகளை பற்றி ஒரு 4 நிமிடம் நடுவர்கள் பேசுவார்கள். அதற்கு பிறகு கதாசிரியர்கள் ஒரு 4 நிமிடம் அவர்கள் பேசுவார்கள். அதற்கு பிறகு பத்திரிகை ஆசிரியர்கள் ஒரு 4 நிமிடம் பேசுகிற மாதிரி இன்றைய நிகழ்வு வைத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்வு கிட்டத்தட்ட 60 நிமிடத்தில் முடிக்கலாம் என்று இருக்கின்றோம். சமயத்தில் கொஞ்சம் அதிகமானால் ஒரு 10-15 நிமிடம் அதிகமாகலாம். அதற்குள் இன்றைக்கு முடித்து விடலாம். முதலில் நான் டிசம்பர் மாதத்திலிருந்தே திரும்பி வருகின்றேன். டிசம்பர் மாதம் தியாகராஜன் அவர்கள் எழுதிய அவர் நடுவர் தியாகராஜன் அவர்களை ஒரு 4 நிமிடத்தில் அவருடைய உரையை படிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். தியாகராஜன் அவர்கள். சார் அன்மியூட் பண்ணீங்க தியாகராஜன் சார். ஹலோ, கேன் யூ ஹியர் மை வாய்ஸ்? வாய்ஸ் கேட்குது. கேட்குது சார், சொல்லுங்க. கேக்குதா சார்? ஓகே ஓகே. கேட்குது. வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். மொத்தம் 74 கதையை கொடுத்து அதுல சிறந்த கதை எதுன்னு தேர்ந்தெடுக்க சொன்னது ஒரு மிகப்பெரிய பணின்னு நினைக்கிறேன், சுமைன்னு நினைக்கிறேன். ஏன்னா 74 கதையில அத்தனையும் முத்துக்களா இருக்கு. இதுல சிறந்த முத்துக்களை தேர்ந்தெடுக்கணுங்கிறது ஒரு டப் ஜாபா தான் இருக்கு. அந்த வகையில நான் இப்போ எழுதின இந்த குறிப்புகளை படிக்கலாம்னு நினைக்கிறேன். வித் யுவர் பர்மிஷன் படிக்கலாமா சார்? சுந்தரராஜன் படிங்க சார், சுருக்கமா 4 நிமிஷத்துல முடிச்சிருங்க. நிறைய எழுதிருக்கீங்க நீங்க. ஓகே. குவிகம் சிவசங்கரி மாத கதை தேர்வில் டிசம்பர் 2024 மாதத்திற்கான கதையை தேர்ந்தெடுக்க என்னை பணித்த குவிகம் அமைப்பிற்கு மிக நன்றி. இதில் எனது மனதில் நிற்கும் கதைகள். முதலிலே தீச்சொல் நிகண்டு. இதை எழுதியவர் மிக பிரபலமான எழுத்தாளர் நாஞ்சில் நாடன் அவர்கள். கதை முழுதும் நாஞ்சில் நாட்டு வாசம். சில நாஞ்சில் தேசத்து உரையாடல்கள் மலைக்க வைக்கின்றன. சரளமான சொல்வளம், நாஞ்சில் நாடனுக்கே உண்டான சொல்வளம். கடலை பொடியாக்கிய கரை மிடற்றனை போலத்தான் இன்று சராசரி இந்திய குடிமகனும் இருக்கின்றான் என்பன போன்ற சொற்றொடர்களை நான் உதாரணம் காண்பிக்க விளைகிறேன். புதுசா இருக்கு தீச்சொல் நிகண்டு என்பது. கெட்ட வார்த்தை சொல்லகராதி. கெட்ட வார்த்தை சொல்லகராதி தொகுக்க போறதா சொன்னேருல்லா மற்றும் சரிபாட்டா நீ எதுக்கு பம்முகேருன்னு நமக்கு தெரியும். இதெல்லாம் அந்த நாஞ்சில் நாட்டு வசனங்கள். அந்த நாஞ்சில் நாட்டு வசனங்களோட நாம் கதையில் பயணிக்கிறோம். பொல்லா புலியினும் பொல்லா கொடியன்
இது பாபநாசம் சிவன் பாடல். இதுல மாயா மாளவ கௌளவ ராகம், பாடுறவர் சஞ்சய் சுப்பிரமணியம். எல்லாத்தையும் அக்கு வேற ஆணி வேறயா, அப்படியே ஒரு அப்படியே இந்த எல்லா விஷயங்கள் முழுக்க இதை பத்தி தெரிஞ்சிருந்தாதான் இவ்வளவு அழகா எழுத முடியும். கதை முழுவதும் பாத்தீங்கன்னா நகைச்சுவை எங்க பார்த்தாலும் இருக்கு. கதை முழுவதும் நகைச்சுவை, அந்த நாஞ்சில் நாட்டு சொல்வளம், நல்ல கற்பனை திறன், வித்தியாசமான நோக்கு. இந்த மாதிரி ஒரு கதை தான் தீச்சொல் நிகண்டு. அடுத்து இரண்டாவது கதை சொல்ல வரும்போது ககன் யாத்ரி. பேரை பார்த்த உடனே நினைச்சேன், என்ன புத்தம் புது பேரா இருக்கு, இப்படி கேள்விப்பட்டதே இல்லையே. அதை எழுதின ஆயிஷா நடராஜன் அவர்கள். ரஷ்ய விண்வெளி வீரர்கள் காஸ்மோநாட் என்று அழைக்கப்படுகிறார்கள். அமெரிக்க விண்வெளி வீரர்கள் ஆஸ்ட்ரோநாட் என்று அழைக்கப்படுகிறார்கள். அதுபோல இந்திய வீரர்கள் ககன் யாத்திரிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இது நல்ல வித்தியாசமா இப்படி தொடங்குது. இதுல பார்த்தா நண்பர்கள் இருவர், ரெண்டு பேர், இருவரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவுறாங்க. தன் நண்பனை உயர்த்தி கொண்டு தானும் உயர்வது என்பது ஒரு நண்பனின் செயல். இப்படியே போயிட்டு இருக்கும்போது கதையில எப்பவுமே ஒரு சின்ன திருப்பம் வேணும் இல்லையா? அந்த நண்பனை முதல் நண்பன் சந்தேகப்படுகிறார். இவ்வளவுலாம் உனக்கு செஞ்சு நீ எனக்கு துரோகம் பண்ண பாக்குறேன். அந்த ஒரு திருப்பம் கடைசியில எப்படி ஆகுது? அந்த நண்பன் உங்களுக்கு கெடுதல் பண்ணல, தியாகம் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி முடிகிறது. நல்ல ஒரு திருப்பத்தை பற்றி இருக்கிறது இந்த சிறுகதை. அதுக்கு அடுத்தது மூணாவது கதை பார்த்தீங்கன்னா, அப்படியே அமெரிக்க தேசத்துல ஒரு பனியும் குளிரும் சேர்ந்த பொழுதுல, ஊட்டி அப்படின்னு நினைச்சுக்கோங்க, ஒரு மலைச்சாலையில் காரில் ஒரு மானசாங்கிற கதாநாயகி பயணம். கூடவே யாருன்னா மிக குழப்பமான மனநிலையிலே ஒரு மகன். அந்த குழப்பமான மனநிலையில ஏன் மகன் இருக்கான்னா, அவங்க அப்பா இருக்கும்போது இவன் சும்மா கத்துக்குட்டித்தனமா டிரைவிங் பண்றான். இவனோட மோசமான ஒரு டிரைவிங்னால அப்பா இறந்து போயிடுறார். அந்த குற்ற உணர்ச்சி இருக்கக்கூடிய ஒரு மகன் கூடவே பயணிக்கிறான். இப்படி பயணிக்கும் போது கதாநாயகி மிகுந்த இயற்கை உபாதையோடு, எப்படியாவது வழி கிடைக்காதா, எங்கேயாவது இயற்கை உபாதையை தணிக்க முடியாதா, கூடவே மனம் குழம்பிய நிலையில் இருக்கக்கூடிய மகன், இவனையும் கண்காணிச்சு அவன் எங்கேயாவது காரை விட்டு குதிச்சுட்டான்னா என்ன பண்றது? ஒரு பக்கம் இயற்கை உபாதை, ஒரு பக்கம் காரை விட்டு குதிச்சுட்டான்னா என்ன பண்றது? இந்த குழப்பத்திலேயே கதாநாயகி மானசா கதை காரை ஓட்டிட்டே போறாங்க. அப்போ எப்படா இந்த மாதிரி அவங்க இயற்கை உபாதையோடு போகும்போது நமக்கு பதட்டம் ஏற்படுது. அவங்களுக்கு ஏதாவது ஒரு பாத்ரூம் கிடைக்காதா, அவங்களுக்கு ஏதாவது உதவ முடியாதா அப்படிங்கிற அளவுக்கு எழுத்தாளர் கொண்டு போயிடுறார். நடுவுல நல்ல ஒரு வங்காள இலக்கியம் தொடர்பான விமர்சனங்கள், அதிலே எழுதப்பட்ட பெரிய எழுத்தாளர்களை பற்றிய ஒரு சின்ன கலந்துரையாடல்கள், இதெல்லாம் கதையில நம்ம ரொம்ப ரசிக்க வைக்குது. அதுல ஒரு வார்த்தை என்னன்னா, இப்போது டிஜிட்டல் உலகம் டிசைன் ஆகி இருக்கு. ஒவ்வொரு செய்தியும் அவசரம் காத்திருக்க முடியாது, எல்லாமே பிரேக்கிங் நியூஸ் தான் என்பன போன்ற நயமான சொல்லாடல்கள் தெரிகின்றன. இயல்பான முடிவு, சில கதையிலாம் முடிவை போட்டு திணிப்பாங்க, இந்த சிசேரியன் பண்ற மாதிரி. ஆனா இதுல இயல்பான முடிவு எதுவும் திணிக்கப்படவில்லை. ஒரு நல்ல கதையை சொல்லி இருக்கிறார். அடுத்தது பாத்தீங்கன்னா உயிர் மல்லாரி. பேரே அட்டகாசமா இருக்கு. இந்த உயிர் மல்லாரி எழுதின எழுத்தாளர் அனந்த் ரவி. இதுல பாத்தீங்கன்னா சதுரன் சதுரின்னு ரெண்டு வார்த்தைகள். இங்க அநேகமா வஉசி, நம்ம பாரதி, நம்ம இவரெல்லாம் வந்திருக்காரு, வாவேசி ஐயர்லாம், அவருக்கு ஒருவேளை இந்த சதுரன் சதுரிய பேரை பத்தி எல்லாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. வித்தியாசமா எனக்கு என்னமோ இந்த பேர் புத்தம் பூசா இருந்தது. நல்ல நடனம் ஆடக்கூடிய ஆண் சதுரன், பெண் சதுரி அப்படின்னு சொல்வதாக சொல்கிறார்கள். தஞ்சை மண்ணும் காவேரி நதியும் கம்பீர நாட்டையும் மல்லாரியும் கதையெங்கும் விரவி இருக்கின்றன. அப்படியே இதுல நம்ம பயணிச்சா எப்படி இருக்கும்? அப்படி சிலு சிலு சிலுன்னு இருக்கு. படித்து முடித்தரும் பின்னர் கூட முத்துக்காளையின் தவில் ஓசை காதில டம் 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 கேட்டுக்கிட்டே இருக்கு. அற்புதமான கதையோட்டம். அவள் கிளம்பினால் அவளை கிளப்பியபின் மல்லாரி அடங்கியது என்ற வாக்கியம் மனதில் ஒரு பெரிய நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. இதை போன்ற கதை கருவை தேர்ந்தெடுத்தமைக்காக எழுத்தாளருக்கு சிறந்த பாராட்டுகள். எப்படிப்பட்ட ஒரு கருத்தை எடுத்திருக்கார்! அந்த மல்லாரி கடைசியில சலங்கை சார், அந்த நேரம் ஆயிடுச்சு, சீக்கிரம் முடிச்சிருங்க சார். அடுத்த கதை இந்திரலோகம். இந்திரலோகம் பாத்தீங்கன்னா இது போன்ற வித்தியாசமான கதை கரு. யாரு இப்படி எல்லாம் துணிவே வராது. ஆணாதிக்கம் பொறுத்து கொள்ள முடியாது, அதே சமயம் பெண்மைக்கு உண்டான பலன்களும் வேண்டும் என்ற நோக்கில் எழுதப்பட்டிருக்கிறது. பெண்களுக்கு எதிரானவர்களால்
பெண்களுக்கு எதிராக கட்டமைக்கப்பட்டிருக்கிறது இந்த உலகம் என்பது போன்ற யோசிக்க வைக்கின்ற வார்த்தைகள். தனக்கு மழலை இன்பம் திருமணம் இன்றி வேண்டும், திருமணம் இல்லாமல் மழலை இன்பம் வேண்டும். கற்பு என்பதை ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவில் வைத்தான், பாரதியாரோட வார்த்தை. ஆண் இப்படி சிந்திக்கும் போது ஏன் பெண் சிந்திக்க கூடாது என்பன போன்ற வித்தியாசமான கண்ணோட்டத்துல எனக்கு ஒரு மழலை வேண்டும் என்பன போன்ற இது நியாயம்தானே அப்படின்னு நம்ம நினைக்கிற மாதிரி எழுதியிருக்காரு கதாசிரியர். அதுக்காக அவருக்கு பாராட்டுக்கள். அடுத்தது பார்த்தா கேளடி கண்மணி, இது தீ வள்ளி குங்குமத்துல வந்தது. கணவனை டைவர்ஸ் செய்யும் நோக்கத்தோடு தாய் வீடு திரும்பும் நாயகி அங்க இருக்கிற வயதான தம்பதியரை பார்த்து, வாழ்ந்தா நம்ம ஏன் இப்படி புருஷன் கூட கோவிச்சுட்டு வந்திருக்கோம், அவங்க எல்லாம் எப்படி வாழ்றாங்க, நம்மளும் இந்த மாதிரி வாழலாமேன்னு சொல்ற கதை தான் தீ வள்ளி. ஒரு நல்ல அருமையான கதை. கடைசி பாத்தீங்கன்னா நம்ம கடைசி மனிதன் பட்டுக்கோட்டை பிரபாகர் எழுதின கதை. மிகப்பெரிய எழுத்தாளர். இந்த உலகம் கொஞ்ச நேரத்துல வேற்று கிரகவாசிகளால் அழிக்கப்பட்டால் எப்படி இருக்கும்? இது ஒரு இங்கிலீஷ் படத்துல கடைசி சீனை பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி கொண்டு போயிருக்காரு கதையை. அப்படியே அந்த நேரத்திலையும் பாருங்க, எங்க பார்த்தாலும் இடிந்து போன கட்டடங்கள், உயிரிழந்த மனிதர்கள், இதையெல்லாம் தாண்டி போகும்போது அந்த கதாநாயகன் எப்பவோ சொல்ல மறந்த காதலை அந்த வீழ்ந்து கிடக்கும் பெண்ணிடம் போய் சொல்லலாமான்னு நினைக்கிறான். இந்த மாதிரி ஒரு சின்ன குசும்புகளோட இருக்கு இந்த கதை. ரொம்ப அருமையா இருக்கு. கதாநாயகன் ஓடிக்கிட்டே இருக்கான், தப்பிச்சு போயிட்டே இருக்கான், கதையும் ஓடிக்கிட்டே இருக்கு. இந்த மாதிரி ஒரு அற்புதமான கதை. இது கதவு தட்டப்பட்டது என்று முடித்திருப்பது ரொம்ப அருமை. இனிமே நம்மளை யாரும் பிடிக்க முடியாதுங்கிறப்ப கதவு தட்டப்படுது. இது ஒரு அருமையான, ரொம்ப அருமையான கதை. கடைசியா நான் தேர்ந்தெடுத்த திரு கோபாலகிருஷ்ணன் எழுதிய அந்திமலையில வந்திருக்கிற ஓடக்காடு பெரியப்பா வீடு. நான் உடுமலைப்பேட்டை சேர்ந்தவன், அதனால கோயம்புத்தூர் மாவட்டம். எனக்கு பக்கத்தில் இருக்கிற திருப்பூரை அக்கு வேற ஆணி வேறையா தெரியும். அதனால என்ன நினைச்சேன்னா, இந்த மாதிரி 1975வது வருஷத்து திருப்பூரை இப்படி கொண்டு வந்து இதுக்கு மேல யாரும் காமிக்க முடியாது. அப்படி பழைய காலத்து கர்ணன் கேமராம்பாங்க, அந்த மாதிரி அப்படியே சந்து பொந்து சந்து பொந்தா போயிருக்காரு. சம்பத் ஸ்டோரு, புஷ்பா தியேட்டரு. நன்றி சார். தியாகராஜன் சார், நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்யுங்க. முடிச்சிடுறேன் சார். பார்டர் போட்ட நெகமம் சாரி, அருமையா மில் தொழிலாளியோட வாழ்க்கை, இப்படி ரொம்ப அருமையா, அதுவும் அப்படியே கோயம்புத்தூர் திருப்பூர் ஸ்லாங்கு, அப்படியே வந்து சாதாரண ஒரு நடுத்தர குடும்பத்துக்கு உண்டான மது குடிக்கிறது, லாட் சீட் வாங்குறது, இப்படி எல்லாத்தையும் எழுதினோடனே கதையோடையே நான் பயணிச்சு ரொம்ப நாள் அது இருந்த மாதிரியே இருந்தது. சிறப்பு பாராட்டுக்கள் திரு கோபாலகிருஷ்ணனுக்கு. அவரை நான் பார்க்கணும். ரொம்ப அற்புதமா எழுதியிருக்காரு. தேங்க்யூ நன்றி ஃபார் சார். தி நன்றி ஆப்பர்ச்சுனிட்டி. தியாகராஜன் சார். நன்றி, ரொம்ப அருமையாக சொன்னீங்க. நேரம் ரொம்ப அதிகமாகிடுச்சு, அதுக்காக உங்களை பாதியில் நிறுத்த வேண்டியதாக போயிடுச்சு, பண்ணிக்கணும். ரொம்ப அருமையாக சொன்னீங்க. அதை நீங்கள் எடுத்து உள்ள ரிப்போர்ட் ஃபுல்லாகவே படிக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த கதைகள் பேரை சொல்லி அதனுடைய சிறப்பு மாத்திரம் ஒன்று ரெண்டு வார்த்தைகள் சொன்னால் போதும். இது மற்றவர்களும் என்ன கேட்கலான்னு இருக்கேன். அப்போ இல்லைன்னா நமக்கு கிட்டத்தட்ட 3 மணி நேரம் இந்த ப்ரோக்ராமே போயிடும் நமக்கு. நன்றி தியாகராஜன், ரொம்ப அழகாக நீங்கள் விமர்சனம் செய்திருந்தீங்க. அடுத்தது நவம்பர் மாதத்திற்காக நடுவர் திரு கே விஸ்வநாத் அவர்கள். வணக்கம் நீங்கள் சார். விஸ்வநாத் பேசுகிறேன். கேட்குறதா? கேட்குது சார். ஓகே சார், இது எனக்கு ஆக்சுவலி தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரியான ஒரு அசைன்மெண்ட் பண்ணது. ஆனால் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணது. 68 கதை, அது 3 லாட்டாக எனக்கு வந்தது. இவர் தியாகராஜன் சார் சொன்ன மாதிரி எல்லாமே மணி, அதாவது இதை படித்தா நான் ஆஹா அப்படிங்கும்போது அடுத்தது படிக்கும்போது இதுவா அதுவான்னு ஒரு குழப்பம். இது ஒரு போராட்டமாகவே இருந்தது. ஏன்னா 68ம் அவ்வளோ நல்லா இருந்தது. அதில் செலக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான வேலையாக இருந்தது. முடிஞ்ச வரைக்கும் நன்னாவே பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த முதல் கதை வந்து பாலாம்பாள் தினமலரில் வந்தது. ஒரு டாக்டர் தன்னோட மாமியார் தான் எல்லாம், மாமியார் எப்படி தன்னை மேலே கொண்டு வந்தாங்கிறத டெபிக்ட் பண்ணுற கதை. அதை எவ்வளோ கஷ்டப்பட்டா அந்த அந்த காலகட்டத்தில் இருந்துட்டு எல்லா ஃபேமிலி சொசைட்டி எல்லாரோட அகெயின்ஸ்ட் தர் விஷஸ் மேலே கொண்டு வந்தா அப்படிங்கிறத டெபிக்ட் பண்ணுறது தான் அருமையாக இருந்தது. பாலாம்பிகா என்ற பாலா மாமி தன் பிள்ளை தன்னையும் தன்னுடைய மருமகள் கௌரியும் அவளுடைய கை குழந்தையும் நிர்கதியாக விட்டு தன் துக்கத்தை விட கௌரியின் நிலைமையை பார்த்து பரிதாபப்பட்டாள்னு அழகா எழுதியிருப்பான். அது அருமையா இருந்தது. எவ்வளவு சாக்ரிஃபைஸ் எப்படி பண்ணியிருக்காங்கிறத அழகா சொல்லியிருந்தான்.
அடுத்தது வந்து ஈரம், கதாசிரியர் சுரேந்திரநாத். அழகா வந்து நடுத்தர வர்க்கத்தோட ரியல் கஷ்டத்தை அழகழகா எப்படி எப்படி திடீர்னு அன்எக்ஸ்பெக்டடா வந்து எங்கிருந்தோ செலவினங்கள் வரும், ஏதோ சேர்த்து வச்சிருக்கோம்னு நினைக்கும் போது திடீர்னு ஒன்று முளைக்கும். அதை வந்து அழகா இது பண்ணிருக்க. தன்னோட கஷ்டம் இருந்தா கூட நண்பனோட இதுக்கு தான் முக்கியம் அப்படிங்கிறத நினைச்சு அவன் பண்றதும், அவனோட கஷ்டத்துக்கு கடைசியில் அவன் ஒய்ஃப் பக்கத்துல வந்து நிக்கிறதையும் அழகா காமிச்சிருக்கார். நல்ல கதை அது. அச்சு வெள்ளம், அதுல வந்து மூணாவது கதாசிரியர் எஸ் பிரியா. அது என்ன, ஒரு நான் எழுதியிருந்தேன், கரும்பு பண்ணை வைத்திருந்த தர்மராஜுக்கு சர்க்கரை நோய் இருப்பது ஒரு ஐரனின். ரியலா அது வந்து அது படிக்கும்போது அந்த கரும்பு எப்படி காய்ச்சி என்ன பண்றான்னு அவ்வளவு டீடைலிங் இருக்கும். நம்ம ஏதோ டைரக்டா ஒரு வெள்ளம் வாங்கி சாப்பிட்டு இருக்கோம், அதுல இருக்கிற ப்ராசஸ் அழகா சொல்லியிருப்பார். அதுல இருக்கிற கஷ்டங்கள் எல்லாமே. அதாவது அச்சு வெள்ளம் செய்யும் விதத்தை இனிக்க இனிக்க படித்த வாசகர்கள் கதையின் முடிவு மிகவும் கண்கலங்க வைத்தது. ரியலா அந்த மாதிரிதான் இருந்தது. நல்ல கதை. அடுத்தது வந்து ஆயக்கால், கதாசிரியர் அதாவது அண்ணன் குழந்தைகளுக்காக தன்னலமற்ற சேவை செய்த பாண்டுரங்கனின் கதை. எவ்வளவு தூரம் மேல மேல அவளுக்காக உழைச்சு 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 தனக்குன்னு ஒண்ணுமே பண்ணிக்காம இருக்கிறதையும், அதே மாதிரி அதாவது உண்மையா முக்கியமா ஒண்ணு சொல்லணும், அது ஸ்பெசிபிக்கா இந்த பெருமை வசந்த உற்சவம் பத்தின வர்ணனை அதுல வந்து எவ்வளவு அழகா கொண்டு வந்திருப்பார். கண்ணுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு அந்த சுவாமி அந்த இடத்துல பாக்குறோம், அந்த 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 என்வாயரன்மெண்ட் அழகா கொண்டு வந்திருப்பார். அது ரொம்பவே நல்லா இருந்தது. கடைசியா நான் என்னோட இது வந்து மனக்கணக்கு, உஷாதீபன். அதாவது நிஜ உலகில் இதே மாதிரி பல வைதேகிகள் இருக்கத்தான் செய்கிறார்கள் என்று நம்மளுக்கு தோன்ற மாதிரி, அதாவது நம்மளோட கணக்கு நிறைய விஷயத்துல நம்மளுக்குள்ளே ஒரு கணக்கை நம்ம நிறைய போட்டுட்டு இருப்போம். கண்ணுக்கு நேரம் ஒரு தாத்தா பச்சாதாபம் நிறைய அவரை, அதாவது ஐயோ இப்படி உழைக்கிறாரு அப்படின்னு நம்ம தினைக்கும் நிறைய பேர் இந்த மாதிரி பார்ப்போம். அவளுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும், எல்லாத்தையும் பண்ணணும்னு நினைக்கும் போது யாரா ஒருத்தர் ஒரு 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 இது குறுக்க நிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இந்த இந்த இதுல கேரக்டர் வைதேகிங்கிற கேரக்டர் இருக்கும். 90 வயசு தாத்தா கரெக்டா 4:30 மணிக்கு சைக்கிளை தள்ளிண்டு பால் விநியோகம் செய்கிறார். அந்த அந்த கதையை வந்து காலங்காத்தால வந்து அந்த நம்ம படிக்கும்போது அதே ஒரு விடியறது, விடியவும் விடியாம சூரியன் வராம ஒரு இருட்டு நேரம், தாத்தா சரக் சரக் சரக்குன்னு போறது, இதெல்லாம் என்னமோ படிக்கும்போது அந்த அந்த சத்தமே நம்மளுக்கு காதுல விழற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான ஒரு இது. ஒரு நாய் அதுல அழகா ஒரு இடத்துல போட்டிருப்பாரு, தினம் இந்த எல்லாரையும் துரத்துற நாய் வந்து இந்த தாத்தா பின்னாடி மௌனியா போயிட்டு இருக்கோம் அப்படின்னு. அந்த அந்த மாதிரி பணத்தை கொடுத்துட்டு இவருக்குள்ள மனம் போராட்டம், வருமா பால் பாக்கெட் கொடுப்பாரா மாட்டாரா அப்படிங்கிற இது. அங்க வைதேகி ஒய்ஃப் வந்து அவரை போட்டு துவைச்சு எடுக்கிறது, இது எல்லாத்தையும் அழகா கொண்டு வந்திருப்பார். நல்ல நன்னா நன்னா இருக்கு, அருமையா இருந்த கதை. அந்த ஒரு பக்கம் வைதேகியின் சீற்றம், மறுபக்கம் தாத்தாவின் பெயர் உள்ள தாட்சண்யம், அவரோட உழைப்பு, தன்னோட ஓன் நிதி நிலைமை, தன்னால ஒரு மொஃபெட் இவ்வளவு வருஷம் சர்வீஸ். மியூட் ஆயிடுச்சு உங்களுக்கு, வாய்ஸ் கேட்கல. மியூட் ஆகல, வாய்ஸ் கேட்கல. இஸ் இட் கிளியர்? கேக்குறதா இப்போ? முடிச்சிருங்க சார், டைம் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ என்னோட கடைசியா இது பண்ண கதை பால் மனக்கணக்கு. நல்ல கதை. தேங்க்யூ. தேங்க்யூ சார். கரெக்டாக 4 நிமிடத்தில் முடிச்சிருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப அருமையாக சொன்னீங்க விஸ்வநாத் சார். அந்த கதையை தேர்ந்தெடுத்தது உஷா தீபன் வந்திருக்காரு. இப்போ கோபாலகிருஷ்ணன் போன தடவை ஓடக்காடு பெரியப்பா, அதுவும் அவரும் வந்திருக்காரு. அக்டோபர் மாதத்தில் சிறந்த கதை நடுவர் தேர்ந்தெடுத்தவர் ராமமூர்த்தி. அவர் இன்றைக்கு வர இயலவில்லை. அவருடைய கதை ஆசிரியர், அதாவது அவர் தேர்ந்தெடுத்த கதாசிரியர் ஆர்வி சுப்பிரமணியம். நான் ஆரம்பிக்கிற வரைக்கும் வரல, வந்திருக்காரா ஆர்விஎஸ்? அவர் வரலன்னு நினைக்கிறேன். சரி, அதனால் அந்த இதுக்கு அதை பற்றி கடைசியில் வச்சுக்கலாம். அவரது நான் படிக்கிறேன் அவரோடது. இப்போது செப்டம்பர் மாதத்தில் டாக்டர் பாஸ்கரன் தான் நடுவராக இருந்து கதையை தேர்ந்தெடுத்தார். டாக்டர் பாஸ்கரன் சார், ஒரு சுருக்கமாக ஒரு 4 நிமிடத்தில் அந்த கதைகளை பற்றி சொல்லிடுங்க. வணக்கம்.
முதலில் குறுகியத்திற்கு நன்றி. எனக்கு வந்து அந்த மாசம் 81 கதைகள் அனுப்பப்பட்டிருந்தன. 81 கதைகள்ல இந்த சிறுகதைகள் எல்லாமே சிறப்பாக தான் இருந்தது. இந்த சிறுகதை வந்து ஒரு சிறுகதை நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்றதுங்கிறது இண்டிவிஜுவலா, என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா சிறுகதையுமே வித்தியாசமாக இருந்தன. ரொம்ப சிரமமான விஷயம் சிறுகதை எழுதுறது. அது வந்து ஒரு ஒருத்தரும் ரொம்ப சிரமப்பட்டு எழுதியிருக்காங்கிறது கதைகள் படிக்கும்போது தெரிகிறது. இலக்கியங்கிறது பொழுதுபோக்குறதுக்கு மட்டும் இல்ல, ஒன்னை ஒன்றை மேற்படுத்துவது அப்படிங்கிற வகையில சிறுகதைகள்லாம் எல்லா கதைகளுமே இருந்தன. பொதுவா சில சொல்லிட்டு நான் 3 கதையை பத்தி தான் சொல்ல போறேன், முடிச்சுடுறேன் சீக்கிரம். ஒட்டுமொத்தமா அந்த 81 கதைகள் பார்க்கும்போது புதிய உத்தி அப்படின்னு கதைகள்ல ஒரு உத்தியும் இல்லை. யூஸ்வல் நேரா சொல்றாங்க, இல்ல முன்னும் பின்னுமான கதைகளாக தான் இருக்கு. புதிய உத்தி, ஒரு டைரி மாதிரி சொல்றது, ஒரு மனசாட்சி சொல்றது, அந்த மாதிரி தான் இல்லை. புதிய உத்தி என்று எதுவும் இல்லை. வட்டார வழக்கு ஆல்மோஸ்ட் நிறைய இருந்தது. திருநெல்வேலி, கொங்கு, தென் வட ஆற்காடு மாவட்ட கிராமங்களில் மண்வாசனிடம் சொல்லப்பட்ட கதைகள் நிறைய இருந்தன. இதுல என்ன ஆச்சரியப்படுத்தினது, இந்த 81 கதைகள்ல முன்னெல்லாம் கதைகள்ல இட்லி, வடை, பொங்கல், களி, கூழ் அப்படின்னு தமிழ்நாட்டுல இந்த சாப்பிடுற அந்த மாதிரி உணவுப் பொருட்கள் எல்லா கதையில வரும். இதுல இந்த தடவை பாத்தீங்கன்னா கோழி பிரியாணி, மட்டன் பிரியாணி, முட்டை பஜ்ஜி, மீன் வறுவல், குஸ்கா, எலிக்கறி பத்தி கூட இருக்கு கதை. ஸோ வித்தியாசமான உணவு வகைகளை பற்றிய கதைகள் நிறைய இருக்கின்றன அப்படிங்கிறது எனக்கு பாயிண்டடா தெரிஞ்சுது. முடிவுகள் பொறுத்த வரைக்கும் எல்லா கதைகளும் எதிர்பாராத முடிவுகள், அது சிறுகதையோட முக்கியமான அம்சம். எதிர்பாராத முடிவுகள், சிலது நீயே டிசைட் பண்ணிக்கையான வாசகரிடம் விடப்பட்ட முடிவுகள், திணிக்கப்பட்ட முடிவுகள், எதிர்பார்த்த முடிவுகள் என்று எல்லா கதைகளும் இருந்தது. அதனால அதுல வந்து ஒரு மிக்சரா எல்லாமே அந்த கதையை பொறுத்து இருந்தது. காதல், பாசம், தாய்மை, குடும்பம், தியாகம், நன்றி கடன், பழி தீர்த்தல், மாய யதார்த்தம், வளர்ப்பு மிருகங்கள், அமானுஷ்யம், இந்த மாதிரி கதைகள்லாம் குறைந்து விட்டன அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அறிவியல் புனைவு கதைகள் 1ஓ 2ஓ தான் இருந்தன. திருநங்கைகள், உடல் ஊனமுற்றோர் பற்றிய கதைகள் காணப்படவில்லை என்பது ஆச்சரியம். நான் நினைக்கிறேன் இந்த உடல் ஊனமுற்றோர், திருநங்கைகள் பத்த கதைகள்லாம் பரிசு கதைகள், பரிசு போட்டிகளுக்காக வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி கதைகளுக்கு உடனே பரிசு கொடுத்துருவாங்க. ஸோ நான் நினைக்கிறேன் இந்த திருநங்கைகள் பற்றி ரெகுலரா எழுத மாட்டாங்க, பரிசு கதைன்னா அது மாதிரி எழுதுவாங்கன்னு நினைக்கிறேன். தேவையற்ற விவரணைகள் சிறுகதையினை ஒரு கட்டுரை தளத்திற்கு இட்டு சென்று விடுகின்றன. சில கதைகளில் இந்த போக்கு காணப்படுகிறது. கட்டுரை மாதிரி ஆரம்பிச்சு அந்த கதை முடிஞ்சிடுறது. சரி, எனக்கு பிடித்த 3 கதைகள். முதல்ல மோட்ச தீபம், கலாப்பிரியா அவர்கள் உயிர்மையில வந்தது. அது வந்து ஒரு ரயில் பயணத்துல நான் சந்திக்கிற 3 பேரை பத்தி தான். அது என்ன முக்கியமான இதுனா, மனித மனம் என்பது எவ்வளவு எளிதாக வாலட்டைல்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி அந்த மனித மனசுல வந்து ஒரு சின்ன சின்ன சபலம் இருக்கும், ஒரு ஆசை இருக்கும், ஒரு பாசம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு மனிதன் அந்த ட்ரெயின்ல போறவர், அவர் வந்து அந்த 2 பேர் மோட்ச தீபம் ஏற்றத்துக்காக விருதாச்சலம் நடுராத்திரி இறங்குறாங்க, ஒரு அம்மாவும் பொண்ணும். இவர் வந்து அவங்க கூட பேசி, எப்படி போனீங்க, உங்களுக்கு தெரியாதே அந்த இடம்லாம், அப்படி பேசி தூங்கலாம் அப்படின்னு படுக்க போறதும் அவர் மனசு கேட்கல. கடைசியில் இறங்கும்போது அவங்களோட இறங்கிடுறாரு. அதான் அந்த கதை. அந்த மோட்ச தீபம் எழுதுகின்ற அந்த கதையில வந்து எனக்கு தெரிந்த விஷயம், மனித மனம் எவ்வளவு சஞ்சலம் முக்கியது அப்படிங்கிறத மிக சிறப்பாக எழுதியிருந்தாரு. அடுத்தது பெருநெஞ்சன் என்ற ஒரு கதை. ஏழ்மை என்பது தனக்கு பிறந்த குழந்தைகளை கூட விட்டு விட்டு போகக்கூடிய அளவுக்கு கொடுமைப்படுத்தக்கூடியது அப்படிங்கிறத சொல்லுகின்ற மாதிரி ஒரு கதை. இந்த பெத்த குழந்தைய விட்டுட்டு ஒரு அம்மா ராத்திரி ஒரு பிளாட்ஃபார்ம்ல படுத்து ஓடி போயிடுறான். டீ கடை கல்யாணம் பண்ணா ஒரு டீ கடை வச்சு பழச்சிட்டு இருக்க வந்து அவன் வந்து அந்த அனாதையா விடப்பட்ட குழந்தைய வந்து காப்பாத்துற மாதிரி ஒரு கதை. மனிதநேய மிக மிக சிறந்த கதை. அது ஜார்ஜ் ஜோசப் அவர்கள் எழுதிய தளம் பத்திரிகையில வந்தது. நான் செலக்ட் பண்ண கதை வந்து சொர்க்கம் என்பது. இது வந்து சொல்வனத்துல வந்தது. ஜி சுப்பிரமணியம் அவர்களே தான். ஜி சுப்பிரமணியம் சார தெரியாது. இதுல முக்கியமான விஷயம், இந்த கதைகள் ஆசிரியர்கள் பேர் பார்க்காம முதல்ல கதைகள்லாம் படிச்சுட்டு அப்புறம் தான் நான் பேர்லாம் பார்த்தேன். ஃபார்ச்சுனேட்டா நிறைய எக்ஸப்ட் 1 or 2 நிறைய பேர் எனக்கு தெரியாதவங்க. அதனால கதையை வந்து ரொம்ப இவங்க சொல்ற மாதிரி இல்லாம நுணுக்கமா நடுநிலையா எனக்கு படிக்க முடிஞ்சது. இந்த கதை கடைசியா சொர்க்கமுக்கு கதை என்னன்னா, இது ஒரு நடுத்தர மனிதர், வயதானவர், ரிட்டையர் ஆனவர், ஒரு மயிலாப்பூர்ல ஒரு ஒண்டுக்குறுக்குல இருக்கார். அவர் வந்து வாழ்க்கையில ரொம்ப தன் பொண்ணெல்லாம் கூட தள்ளிட்டு வந்து தனியாதான் இருப்பாரு இருக்கார். அவரே காய் போட்டுவார், பக்கத்துல மெஸ்ல சாப்பிட இருப்பார். அந்த வீட்டு ஹவுஸ் ஓனர் வந்து அவர் ரொம்ப ஃப்ரெண்டு. அந்த ஒன்று கொடுத்ததுக்கு அந்த ஹவுஸ் ஓனர் அவங்க வந்து சொல்லுவாங்க, இந்த கோவில் நலம் சொல்லிட்டு இப்ப அரசியல்வாதிங்க வந்து சொல்லிட்டாங்க, இப்ப இது கேட்கறாங்க,
ஆனா நம்ம எல்லாம் காலி பண்ண சொல்றாங்க அப்படின்னு உடனே எனக்கு மனசு அப்படி கொதிக்கிறது. அது எப்படி சொல்ல முடியும்? கோயில் என்ன, இந்த கோயிலுக்கான பட்டா இருக்கு, இந்த இடத்துக்கான பட்டா இருக்கு, எல்லாம் நியாயமா கட்டப்பட்டிடும், நம்ம போலாம்னு சொல்லிட்டு போறார். அந்த ஆபீஸ்ல போய் கேட்கும்போது அங்க புள்ளதான் ஒரு பெரிய ஆபீசர் இன்சார்ஜ், அவன் தான் கைது போட்டிருக்கான். அவனை போய் கேட்டா இது எனக்கு என்னோட கையில இல்லப்பா, இது மேல இருக்கிறவங்க வந்து உத்தரவுன்றாங்க. சரி நீங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு போயிடுறாரு. ஊருக்கு போயிட்டு வரதுக்குள்ள அந்த வீட்டை விற்கிறதுக்கு ஏற்பாடாயிடுது. அந்த வீட்டுக்காரருக்கு வந்து பணத்தை கொடுத்து அந்த இடத்த விற்க சொல்லிடுறாங்க. மனசு வெதும்பி போயிடுறது அவருக்கு. ஒரு மத்திய தர வகுப்பிலே இருக்கின்ற ஒரு சாதாரண மனிதன் அரசு இயந்திரம், அரசியல் இயந்திரம், இதை எதிர்த்து எதுவும் செய்ய முடியாத கையறு நிலை அப்படிங்கிறத மிகச் சிறப்பாக சொன்ன கதை. அதுல அந்த மனிதன், தனி மனிதனின் தன்மானம், அந்த தன்மானம் அப்படிங்கிறதுக்கா பிள்ளை வேணா, நீ இப்படி இருக்க எனக்கு வேண்டாம், பிள்ளையோட போக மாட்டேங்கிறார், யார்கிட்டையும் போக மாட்டேன், தனியா இருக்காரு. இந்த மயிலாப்பூர்ல எனக்கு வேற இடம் இது மாதிரி ஒரு புறா கொண்டு மாதிரி கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டே போறாரு. தன்மானத்தையும் தனி மனித ஒழுக்கையும் நேர்மையும் இன்று இருக்கிற அரசியல் சூழலையும் மிகச் சிறப்பாக சொன்ன கதை. அதனால இந்த கதையை நான் செலக்ட் பண்ணேன். ஜிஎஸ் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். வாய்ப்படுத்த குவித்துக்கு நன்றி. நன்றி டாக்டர் சார், நன்றி. கரெக்டான நேரத்தில் முடித்துட்டீங்க, மிக மகிழ்ச்சி. அடுத்தது ஆகஸ்ட் மாதம் பென்னேசன் வந்திருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி ஒரு சொல்லணும், ஆர்வி ஒரு கதாசிரியர், அவர் வரலன்னு சொன்னேன் நான், அவர் வந்துட்டார் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது பென்னேசன் சார் அவர் எழுதின ரிப்போர்ட்டுகள் படிக்கிறதுக்கே இந்த 1 மணி நேரம் ஆகும். அவ்வளோ சிறப்பாக ஒரு திறனாய்வு மாதிரி எழுதியிருந்தார். அதை ஒரு சுருக்கமாக ஒரு 4 நிமிடத்தில் சொல்லும்படி பென்னேசன் சார் அன்புடன் கேட்டுக்கிறேன். சார் அன்மியூட் பண்ணீங்க சார். எஸ் சார். சார் ஒரு 4 நிமிஷத்தில் கண்டிப்பாக முடிச்சிருவேன், பயப்படவே வேண்டாம். நான் எழுத்தில் எழுதினால அது ஒரு மணி நேரம் போச்சு. அது ஆக்சுவலாக வந்து 106 கதைகள் எனக்கு அனுப்பப்பட்டது ஆகஸ்ட் மாதத்துக்காக. முதல்ல வந்து இந்த விஷயத்துக்கு என்னை வந்து பரிந்துரை செய்த என் நண்பர் கவிஞர் மதுவந்திக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவர் இல்லைன்னா இவ்வளோ அந்த மாதம் வந்து தொடர்ச்சியாக ஒரு 106 கதைகளை படிச்சிருக்க முடியாது. ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான விஷயமா இருந்தது. அதே நேரத்தில் ரொம்ப சோர்வு தரக்கூடிய, ஏன்னா 106 கதைகளை வந்து படிக்கிறதுன்றது வந்து உண்மையில ரொம்ப கடினமான காரியம். அதே மாதிரி நம்ம டக்கால்ட்டியெல்லாம் அடிக்க முடியாது, எல்லாத்தையும் படிச்சுட்டேன் அப்படின்னு. படித்து பார்த்து தான் நீங்கள் வந்து செலக்ட் பண்ண முடியும். ஏதாவது ஒரு அலட்சியமாக ஒரு கதையை விட்டால் அந்த கதை வந்து ஒரு நல்ல கதையாகும். அந்த ஒரு குற்ற உணர்வுகள் வந்து எல்லா கதையும் என்னால் படிக்க வேண்டியதாக போச்சு. இதில் வந்து சார் நான் 4 கதைகளை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணேன். ஒன்று வந்து சந்தனக்கூடு, ரூன்னு ஒரு எழுத்தாளர், ரூ, அவருடைய புனைப்பெயர் ரூ. அவர் இந்த சந்தனக்கூடு என்கிற ஒரு கதையை வந்து நடுக்கல் இதழில் எழுதியிருக்காரு. அது என்னன்னா ஒரு குன்னத்தூர் தர்காவில் வந்து கொடியேற்றம் தொடர்பான ஒரு பஷீர் பாய்னு ஒருத்தர், அவருடைய ஒரு ப்ரெடிகமெண்ட் சார். கடைசியில் அவருடைய பேர பிள்ளைகள்லாம் சேர்ந்து அந்த விழாவை நடத்துகிறாங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமான நேரேட்டிவ் வந்து பண்ணியிருந்தார். ஏன்னா இப்போ வந்து அந்த மாதிரியான நேரேட்டிவ்ஸ் எல்லாம் ரொம்ப ரேராக இருக்குது. அடுத்தது மிருகம்னு ஒரு கதை, கார்த்திக் பாலசுப்ரமணியம் காலச்சுவடு இதழில் வந்தது. அந்த கதை வந்து அதிகம் எடிட் பண்ணப்படாமல் அப்படியே போட்டிருக்காங்களோன்னு ஒரு டவுட் இருந்தது. ஆனால் அந்த கதையில் சொல்லப்பட்ட விஷயம், அந்த நேரேஷன், ஒரு எளிமை, சம்பவங்கள், ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருக்கிற தனியாக கணவனை விவாகரத்து செய்த பெண்ணுடைய அவள் சந்திக்கிற சிக்கல்கள், அந்த அசோசியேஷன் கூட, அது சென்னை வாசிகளுக்கு அது ரொம்ப பழக்கமான பிரச்சனைகளாக இருக்கும். ரொம்ப அருமையான ஒரு விஷயம். பட் அதை கொஞ்சம் எடிட் பண்ணியிருக்கலாம். ஆனாலும் வந்து என் மனதுக்கு பிடித்த, அதே மாதிரி முன்னால் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன் சார். இந்த சிறந்த சிறுகதை நான் எதையுமே பார்க்கல. ஏன்னா என் மனதுக்கு பிடித்த கதை இதை தான் நான் வந்து 4 கதைகளை செலக்ட் பண்ணியிருக்கேன். அப்பார்ட்மெண்ட்டுன்னு, அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருந்த ஒரு விஷயங்கள், அது இந்த கதை. தாழ பறந்த குருவின்னு ஒரு டாக்ஸி டிரைவர், அவருடைய ஒரு கஸ்டமரை ஏற்றிக்கிறாரு. இரவில் வழியில் வந்து அந்த கஸ்டமர் தண்ணி போட்டு செத்து போயிடுறாரு. அந்த கஸ்டமரை வந்து ஒரு வழியில் விழுப்புரத்தில் எங்கே ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அவருடைய சொந்தக்காரங்க வந்து அவருடைய பையை திறந்து என்ன விஸ்கி வச்சிருக்கிறாரு, ஃபாரின்லேருந்து என்ன கொண்டு வந்திருக்கிறாரு, அந்த ஒரு சம்பவங்களின் கோர்வை வந்து ரொம்ப ஒரு பிலிம் பார்க்குற மாதிரி, அந்த மனுஷன் வந்து ஒரு கேமராவே எடுத்துன்னு கூட போன மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த கதை, தாழ பறந்த குருவி என்கிற கதை. இறுதியாக வந்து எனக்கு பிடித்ததுன்னு நான் வந்து செலக்ட் பண்ணி கொடுத்தது வந்து
பேச்சு கணவர் பெயர் மாரியப்பன், வயது 44. உயிரெழுத்து ஆகஸ்டில் வந்தது. சூடு சூடாக வந்த கதையை நான் வந்து எனக்கு பிடித்ததா நான் வந்து போட்டிருக்கேன். மதிக்கண்ணன் எழுதிய கதை. மதிக்கண்ணன் இந்த கதையில் வந்து ரொம்ப ஒரு மெச்சூர்டான ஒரு அப்ரோச். என்னை வந்து ரொம்ப திடுக்கிட வச்ச விஷயம் என்னன்னா, ரொம்ப சமீபத்தில் நடந்த ஒரு விஷயம், அந்த கள்ள சாராயத்தில் உயிரிழந்தவர்கள், அது அது அதற்கான துயரங்கள், அதை வந்து இந்த மனுஷன் வந்து ரொம்ப அழகா, ஒரு அழகான்னு சொல்றதை விட யதார்த்தமாக, ரொம்ப யதார்த்தமாக, அது அழகான விஷயம் கிடையாது, ரொம்ப ஒரு வலி தருகிற, வேதனை தருகிற விஷயம். அந்த வேதனையை வந்து நம்ம மனசுக்குள்ள ஏத்துறாரு. அப்போ அந்த நேரத்துல என்னென்னலாம் வந்து இந்த புரோக்கர்கள் என்ன பண்றாங்க, அரசாங்கம் எப்படி நடந்துக்குது, அந்த லேடி கிட்ட வந்து ஒரு இது வாங்குறாங்க, ஒரு கையெழுத்து வாங்குறாங்க. வந்தால் வந்து அது சாகட்டும்ன்ற அளவுக்கு, செத்தாதான் வந்து உனக்கு 10 லட்சம் கிடைக்கும், அரசாங்கம் வந்து 10 லட்சம் இழப்பீடு கொடுக்குறாங்க. அந்த இழப்பீடு வாங்குறதுக்கான என்ன மாதிரியான தகுதி தத்தங்கள், மிக தைரியமான கதையாக நான் இதை பார்த்தேன். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன்ல வந்து மாநில அரசும் சரி, மத்திய அரசும் சரி, இந்த மாதிரி கதைகளை வந்து ஒரு எழுத்தாளர் எழுதி தப்பிக்க முடியாது. அது ஒரு ரொம்ப தைரியமா எழுதும். இப்போ என்ன கேட்டால் நல்லா எழுத மாட்டான், நம்ம என்னத்துக்கு ரொம்ப இதெல்லாம் அப்படின்ற மாதிரி. பட் ரொம்ப அருமையா, ஒரு பிரமாதமான, ஒரு நேர்மையான ஒரு கதையா வந்து என் மனதுக்கு பட்டது. இதனுடைய நேரேஷன் ஆகட்டும், சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப அற்புதமா பட்டது. அதனால எனக்கு பிடித்த கதையாக நான் மதிக்கண்ணனுடைய இந்த பேச்சு கணவர் பெயர் மாரியப்பன் என்கிற கதையை நான் வந்து தேர்ந்தெடுத்தேன். இந்த வாய்ப்புக்கு மிக்க நன்றி. 4 நிமிஷத்துல முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். நன்றி. மிக மிக நன்றி சார். ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. உங்களுடைய வார்த்தையிலிருந்து வரும்பொழுது ரொம்ப அதனுடைய வெயிட்டே ரொம்ப அதிகமாக இருக்கு. ரொம்ப நல்லாவே இருந்தது அந்த கதைகளை பற்றி சொல்லும்போது. நன்றி. அவர் வந்திருக்கார், மதிக்கண்ணனும் வந்திருக்கிறாரு. அடுத்தது ஜூலை மாதத்துக்காக நடுவர் ஹரிஹரன் அவர்கள். அவருடைய குறிப்பை 4 நிமிடத்தில் சொல்லுவார். ஹரிஹரன் சார். அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த வாய்ப்பை அளித்த நமது குயிகம் அமைப்பிற்கு எனது மனமார்ந்த நன்றி. இந்த ஜூலை மாதத்துல வந்து மொத்தம் 82 கதைகள் வந்திருந்தன. அவை பரிசீலனைக்கு உட்படுத்தப்பட்டன. நான் வந்து தேர்ந்தெடுத்த டாப் 5 கதைகளை பற்றி சுருக்கமா சொல்ல நினைக்கிறேன். சுருக்கமா சொல்லுவேன், முடிக்க பார்க்குறேன். டைமரும் வச்சிருக்கேன். அப்ப என்னோட முதல் கதை நான் முதல்ல தேர்ந்தெடுத்த டாப் 5 கதையில ஒண்ணு வந்து பதற்றம். அரவிந்தன்கிறவர் எழுதினது, அமிர்தா இதழ். இதுல என்னன்னா, அலுவலக ரீதியில் சந்துருவின் நண்பரான சௌமியா மனைவி சங்கீதாவிடம் அவனது நடவடிக்கைகளில் மாற்றம் இருப்பதாக கூறி பற்பல சந்தேகங்களை எழுப்புகிறாள். சங்கீதா பதற்றம் அடைகிறாள். அதை வாசகர்களாகிய நம்மால் உணர முடிகிறது என்றால் அதன் முழு வெற்றியும் கதாசிரியருக்குத்தான். கடைசியில் பிரச்சனை சிங்கிளாக வாழும் சௌமியாவிடம் என்று அறியும் போது சங்கீதா தெளிவு பெறுகிறாள். கதாசிரியர் மிகவும் லாஜிக்காக இக்கதையை சிறப்பான நடையில் சீராக எழுதியுள்ளார். அவருக்கு எனது பாராட்டுகள். 2வது கதை நிர்மலாவின் தந்தை இதழ் அமிர்தா. எழுதியவர் வேலு ராஜகோபால். ஓடிப்போன பெரியப்பாவை பற்றி அறிந்து கொள்ள விரும்பும் ஒரு இளைஞன் தான் பிறப்பதற்கு முன்னரே ஏன் ஓடிப்போனார் என்று மீளா துயரில் இருக்கும் அவரது பெண் நிர்மலா. அவரை பற்றின தேடல்கள் எழும் கேள்விகளுக்கான தெளிவற்ற பதில்கள் அவரை பற்றிய செய்திகளை சந்தேகத்துக்குரியதாக்குகின்றன. அவர் மனைவியை விட்டு வேறு ஒரு ஜாதி பெண்ணை திருமணம் செய்து கொண்டு விட்டார் என்று நிர்மலாவுக்கு அடுத்த ஒரு செய்தி அவளை ஆறுதல் கொள்ள செய்கிறது. வைரத்தை தேடி போய் கடைசியில் எலும்புக்கூடு கிடைத்தது போல அவள் உணர்ந்திருக்க வேண்டும் என்கிறார் ஆசிரியர். ஆனால் அதுதான் உண்மையா என்று சொல்லி கதையை அதோடு முடிக்காமல் சற்று நீட்டிருப்பதுதான் கதையின் ஹைலைட். விளக்கின் கீழ் இருக்கும் இருட்டு போல நிர்மலாவின் அம்மா மீது மட்டும் வெளிச்சம் படவில்லை. அது தாய்மையின் ரகசியம் என்று நினைக்கிறான் அவன். தன்னுடைய சந்தேகத்தை நிர்மலாவிடம் பகிர்ந்து கொள்ள விரும்பி கதையை மீண்டும் ஆரம்பிக்கவில்லை என்பது போல கதை முடிகிறது. சிறப்பாக எழுதப்பட்ட கதை. ஆனால் அவனது சந்தேகம் மட்டுமே கதையின் முடிவு ஆகிவிடுமா? ஆயினும் ஆசிரியர் எழுத்து திறமைக்கு பாராட்டுக்கள். 3வது கதை உயிரெழுத்து பத்திரிகையில் வெளிவந்த சின்ன பாவாவும் திருமுருகன் டூரிங் டாக்கீஸும். இதை எழுதியவர் நா. விஸ்வநாதன். கதையை படிக்கையில் நாம் முதியவராக இருக்கும் பட்சத்தில் இளமை காலத்திற்கு மனதளவில் பயணப்பட்டு விடுவோம். டூரிங் டாக்கீஸின் வர்ணனைகள், பில்வண்டியில் ஏறிக்கொண்டு நோட்டீஸ் கொடுத்தபடி போகும் விஷயங்களும் நன்றாக விவரித்திருக்கிறார். எல்லோருக்கும் நோட்டீஸ் கொடுக்கிற பாவா தனக்கு மட்டும் கொடுப்பதில்லை என்கிற கோபம் எப்போதும் அவனுக்கு இருக்கிறது. வளர்ந்து பெரியவனாகி தன்னுடைய ஊருக்கு திரும்பி வருகையில் எங்கெங்கும் காலத்தின் மாற்றங்கள் அப்பட்டமாக தெரிகின்றன. அதனுடைய விவரணைகள் கவனமாக எழுதப்பட்டிருக்கின்றன. தேடி பார்க்க திருமுருகன் டாக்கீஸின் மிச்சங்கள் மட்டுமே இருக்கின்றன. ஆனால் முக்கியமாக அதன் அருகில் பாபா வசித்து வருகிறார். எனக்கு மட்டும் ஏன் நோட்டீஸ் கொடுக்கவில்லை என்று தன் மனதில் உள்ள கேள்வி அவரிடம் கேட்டே ஆக வேண்டும் என்று
கேட்க அவரும் பதில் சொல்கிறார். ஆனாலும் சின்ன பாவா கூறும் காரணங்கள் ஏற்புக்குரியதா? அதே சமயம் கதையின் முடிவில் ஒரு ட்விஸ்டும் இருக்கிறது. எப்படி ஆயினும் ஒரு வித்தியாசமான சிறுகதை எழுதியமைக்கு ஆசிரியருக்கு பாராட்டுகள். அடுத்த நான் சொல்ல போற கதை 4வது கதை. இடம் பொருள் ஏவல். எழுதியவர் யாத்திரி. வாசகசாலை. ஒரு கடுமையான விவாதத்திற்கு பிறகு வினோத்தும் இந்துமதியும் 6 மாதங்களுக்கு ஒருவர் பார்க்காமல் இருக்க வேண்டும் என்று முடிவெடுக்கின்றனர். மரோ சரித்திரா ஞாபகம் வந்தால் பரவாயில்லை. ஆனால் அவர்களுக்கிடையே இருக்கின்ற விவாதங்கள் மட்டுமின்றி அவர்களது வீடுகளில் நடைபெறுகிற உரையாடல்களும் இயல்பாக இருக்கின்றன. வினோத்தின் அம்மாவை பெண் பார்க்க வந்த நிகழ்வு மிகவும் சுவையான கற்பனை. திருமண வாழ்க்கையென இக்காலத்தின் காதலோடு ஒப்பிட்டு பேசும் நன்றாக இருக்கிறது. அப்பா செல்லமான தன் மகளை சக்களத்தையே பெற்று வைத்திருக்கிறேன் என்று அம்மா சொல்வது புதிதாக இருக்கிறது. இது இக்கால இளைஞர்களுக்கான கதை. அதை அனைவரும் ரசிக்கும்படி யாத்திரை எழுதியிருக்கிறார். அவருக்கு எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். நான் ஜூலை மாதத்தின் சிறந்த கதையாக தேர்ந்தெடுத்திருப்பது சாய்ந்தாடி. எழுதியவர் ரகுராமன். இது செல்வனத்தில் வெளியாகிறது. 1815 மார்ச் 16 கதை மெட்ராஸில் தொடங்குகிறது. இது சுதந்திர போராட்ட கதை அல்ல, போராடும் இந்தியர்களின் கதையும் அல்ல. இந்தியாவில் வந்து குடியேறிய ஆங்கில பெண்மணியின் கதை என்று நாம் கதையின் ஆரம்பத்தில் நினைத்துக் கொள்கிறோம். உடல்நலம் குன்றி படுக்கையில் கிடக்கும் கிளாராவின் கையை பற்றிக் கொள்கிறான் வில்பர். கிளாராவின் மெலிந்த கைகளின் வர்ணனைகள் என்னை கதைக்குள் இழுத்துச் சென்றன. அவ்வளவு நுட்பமான எழுத்து. ஒரு சிறுவனாக தன் அம்மாவின் கைகளை பற்றியபடி இந்தியாவில் வந்து இறங்கியதை நினைவு கூறுகிறான். இளம் விதவியான கிளாரா தன்னுடைய முழு முயற்சியால் பெரிய வியாபாரி ஆகிறாள். தன் மகனுக்கே வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறாள். கடைசியில் மலேரியா காய்ச்சல் படுக்கையில் கிடக்கிறாள். அவளுக்கு இறுதியாக ஒரு ஆசை தோன்றுகிறது. சிறு வயதில் ஓடி ஆடிய சொந்த ஊரை நினைவு கூறுகிறாள். மூக்கின் மேல் அமர்ந்த பனிச்சதில் மெதுவாக உருகி என் உதடுகளை தொட்டு வில்பர், பனிப்பொழிவு இனிமேல் நான் பார்ப்பேனா? அதுதான் அவளது ஆசையாக இருக்கிறது, அதுவும் சென்னையில் இருப்பவளுக்கு. கண்டிப்பாக என்கிறான் வில்பர். சில சமயங்கள் பொய்களும் மாறுதல் தருபவையாக இருக்கின்றன. இதில் கடைசியில் ஒரு வரலாற்று நிகழ்வை கதையின் இறுதியில் வைத்து அதை பற்றி எவ்வித ஊகத்திற்கும் இடம் கொடாமல் ஆசிரியர் கதையின் முடிவை நோக்கி பிரயாணித்திருக்கிறார். அதில் வெற்றியும் பெற்றிருக்கிறார். கதை முழுதும் ஆசிரியரின் விவரணைகள் நம்மை அசத்துகின்றன. அவரது கதை சொல்லும் திறமைக்கு பரிசாக இக்கதையே நான் 2024 ஜூலை மாதத்தில் சிறந்தையாக தேர்ந்தெடுக்கின்றேன். கதாசிரியர் திரு ரகுராமன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். சிறந்த சிறுகதையை வெளியிட்ட சொல்வனம் பத்திரிகைக்கு நன்றி. உங்கள் அனைவருக்கும் நன்றி. நன்றி ஹரிகரன் சார். சீக்கிரம் டயத்தில் முடிச்சிட்டீங்க. ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. அதில் வந்து நீங்கள் இந்த மாதத்தில் படித்த கதைகளையும் அதில் சிறந்த கதைகளையும் பற்றியும். இப்போது ஏற்கனவே சொன்னது போல அக்டோபர் மாதத்திலும் ராமமூர்த்தி அவர்கள் சொன்னார். அவர் இப்போ வர முடியல. அவருடைய இதை நான் உரையை சுருக்கமாக நானே படிச்சிடுறேன். ஒரே நிமிடம். அக்டோபர் 24 தமிழகத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட எழுத்தாளர்களின் நூற்றுக்கணக்கான கதைகளில் 71 கதைகளை நான் படித்து ஆய்வதற்கு பணித்த குவிகம் குழுவிற்கு நன்றி. இன்றைய எழுத்தாளர்களின் எழுத்து, நடை, சிந்தனை, கதை சொல்லும் உத்தி மற்றும் தாக்கத்தை ஏற்படுத்திய அவர்கள் கையாண்ட முறை அனைத்தும் என்னை வியக்க வைத்தது. பலதரப்பட்ட கதைக்களங்கள், அறுசுவை விருந்து. வாசகனை உடனே கையை பிடித்து கொண்டு ஆற்றில் செல்லும் படகைப் போல தான் செல்லும் பாதையில் இழுத்துச் சென்று வியக்க வைத்து ஒரு புது புனலை காட்டி வாசகனின் மனதில் வியாபித்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி ஒரு கதை முடிய வேண்டும் என்பதுதான் ஒரு சிறந்த சிறுகதை என்பது ஒரு சிலர் குறிப்பிட்டுள்ள ஒரு கருத்து. சிறுகதை என்றால் அதுவும் ஒரு அளவோடு இருக்க வேண்டும். அளவான வர்ணனை, சீரிய நோக்கம், நடை, உத்தி இவை சிறப்பை சேர்க்கும். முடிவில் எந்த கதை மனதில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி மறக்க முடியாமல் செய்கிறதோ அதுதான் என்னை பொறுத்தவரை சிறந்த கதை. அந்த வகையில் நான் ரசித்த சில கதைகளை பற்றி சொல்லுகின்றேன். முதல் கதை பூனை மனிதர்கள். ஹேமா ஜெய் அவர்கள் எழுதியது. அந்திமழையில் அக்டோபர் இதழில். சில எழுத்து கூர்வைகள் மிக அழுத்தமாக இருக்கின்றது. நிறைவை தந்த கதை. ஏமாந்த சோனகிரி. ஆர்.வி. ராஜேந்திரன் அவர்கள் நடுகள் என்ற இணையதளத்தில் எழுதியது. சில காட்சிகளை ஊகிக்க வைத்து சில மர்மங்களை உள்ளூர விட்டு எழுதிய ஸ்டைல் சிறப்பு. மூன்றாவது கதை மறுமலர்ச்சி. செல்லப்பாண்டி அவர்கள் எழுதியது. அதுவும் நடுகளில். வர்ணனை மிகவும் நன்றாக இருக்கிறது. கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிறது. தெளிந்த நீரோடை போல நடை. நான்காவது அகாலத்தின் கண்கள். சிவநேசன் அவர்கள் எழுதியது. வளர்ந்த காலம் ஒருவன் எப்படி தர்மங்களை நிர்ணயிக்கிறது என்று சொல்லும் கதை. திருட்டை நியாயப்படுத்தும் அம்மாவின் தர்க்கம். நேர்த்தியாக சொல்லும் சித்திரம். பிடிப்பான கதை. அடுத்தது மூடப்பட்ட வழிகள். திருவாரூர் பாபு அவர் எழுதியது. கல்கியில். குடும்ப நிலைக்காக சாராயம் விற்கும் மாணவனுக்கு ஆசிரியர் சைக்கிள் ரிப்பேர் செய்யும் தொழிலை ஆக்கி கொடுக்கிறார். எவ்வளவு அழகான ஒரு கதை. நம் மனமும் கணக்கிறது படிக்கும் பொழுது. அடுத்தது என்றாவது ஒரு நாள். கங்காதரன் சுப்பிரமணியம் சொல்வனத்தில் எழுதியது. 30 வருடம் முன் காணாமல் போன அண்ணன் வந்து மீண்டும் இறந்து போகும் கதை. அடுத்தது கற்பனை மனமே. பட்டுக்கோட்டை பிரபாகர் அவர்கள் எழுதியது. குமுதத்தில் வந்தது. சிறுகதையின் பாத்திரப்படைப்பு செய்வது என்பது கடினம். அதில் இது சிறப்பாக இருக்கிறது.
நாயகன் ஏன் இப்படி நடந்து கொள்கிறான், ஏன் இப்படி முடிவு செய்கிறான் என்பதை அவன் கிராஃபிக் டிசைனர் என்று சொல்லுகின்றார். சிறந்த சிறுகதை. அடுத்தது அம்புகள் திரும்புவதில்லை என்று ராஜேஷ்குமார் குமுதத்தில் எழுதின கதை. ஒரு திகில் கதை போல் தொடங்கும் கதை, மிகவும் சிறப்பாக கதை. நிறைவாக நான் தேர்ந்தெடுத்த கதை இங்கிவனை யான் பெறவே, ஆர்.வி. சுப்பிரமணியம் எழுதினது. மகாபாரத கதை, ஒரு புதிய பார்வை. கர்ணனின் சிதைக்கருகில் ஒரு காட்சி, புதிய கற்பனை, புதிய தர்க்கங்கள். துரியோதனன் குந்தியிடம் பேசும் கற்பனை வசனம் சிந்தனையை தூண்டுகிறது, தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நீ என் மகன், உன் சகோதரர்கள் போரிடாதே என்று அவனிடம் சொன்னீர்களே, ஏன் இந்த பார்த்தனிடம் கர்ணன் உன் தமையன், அவனோடு போரிடாதே என்று சொல்லவில்லை? கர்ணன் தம் தம்பியுடன் போரிடுகிறான் என்று உணர வேண்டும். தம்பி ஆயிற்றே என்று அவன் வில் ஒரு கணமாவது தயங்கும். பார்த்தனுக்கு அந்த எந்த விதமான தயக்கம் இருக்கக்கூடாது. அந்த கர்ணனை இரக்கமில்லாமல் கொல்ல வேண்டும். இதுதானே உங்கள் திட்டம் என்று கண்ணனிடம் கேட்கும் ஒரு கேள்வி. மிகவும் சிறந்த கதையாக நான் எடுத்தது இங்கிவனை யான் பெறவே, ஆர்.வி. சுப்பிரமணியம் சொல்வனத்தில் வந்தது. இப்படி ராமமூர்த்தி அவர்கள் எழுதி குவியத்தில் நாம் பிரசுரித்தோம். மிகவும் சிறப்பாக எழுதியிருந்தார். நன்றி ராமமூர்த்தி. இப்பொழுது அந்த ஆர்.வி. அவர்களும் வந்திருக்கிறார்கள். இப்பொழுது நாம் கதை எழுதிய கதாசிரியர்கள் அவர்களுடைய தங்கள் கதைகளை பற்றி ஒரு 3-4 நிமிடங்கள் அவர்கள் சொல்லும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். முதலில் டிசம்பர் மாதம் ஓடக்காடு பெரியப்பா வீடு என்ற கதையை எழுதின கோபாலகிருஷ்ணன் அவர்களை அழைக்கின்றேன். கோபாலகிருஷ்ணன் சார், அன்மியூட் பண்ணிட்டு நீங்க சொல்லுங்க. சார் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். குவிகம் இது மாதிரியான ஒரு முயற்சியை பற்றி முதல்ல கேள்விப்பட்டிருக்கேன். கிட்டத்தட்ட 600 கதைகளுக்கு மேலாக 6 நடுவர்கள் அந்த கதைகளை படித்து அதிலிருந்து 6 கதைகளை தேர்ந்தெடுப்பது அப்படிங்கிறது ஒரு பெரிய நேரத்தை செலவு பண்ணி செய்யக்கூடிய ஒரு வேலை. 600 கதைகளை படித்து 6 கதைகளை தேர்ந்தெடுத்திருக்காங்க. இது ஒரு பெரிய அனுபவம் அவங்களுக்கு. கதை எழுதினவங்களை விட இந்த 600 கதைகளை 100 கதைகளாக படித்த எல்லா நடுவர்களுக்கும் மிகப்பெரிய அனுபவமாக இருந்திருக்கும். இந்த இதில் என்னுடைய கதையை திரு தியாகராஜன் அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அவர் நாஞ்சில் நாடனா, ஆயிஷா நடராஜன் ஆகிய உள்ளிட்டோர் எழுதிய கதைகளுக்கு நடுவிலிருந்து இந்த ஓடக்காடு பெரியப்பா வீடுங்கிற என்னுடைய கதையை தேர்ந்தெடுத்தது எனக்கு மிகுந்த நிறைவை தருகிறது, மன நிறைவை தருகிறது. கொஞ்ச காலம் சிறுகதைகள் எழுதி ஒரு 6 மாதத்துக்கு மேலே இருக்கும். ஒரு இடமாற்றத்துக்காக வெளியே வர வேண்டியிருந்தது. அதனால் கதைகள் எழுதாமல் இருந்ததுக்கு பிறகு எழுதப்பட்ட முதல் கதை இது. அதனால் என்னுடைய சின்ன வயசு ஞாபகத்தை வச்சு எழுதின ஒரு கதை ஒரே. அதனால் அந்த கதையை திட்டமிட்டு எதுவும் எழுதலை. நான் ரொம்ப நாள் எழுதாமல் இருந்தது அப்படிங்கிறக்காக கதைகள் எழுத ஆரம்பிக்கலாங்கிறக்காக இந்த ஒரு எனக்கு ரொம்ப தெரிஞ்ச ஊரையும் என்னுடைய பிறந்த ஊரை தான் அந்த ஊரை வச்சு எழுதப்பட்ட கதை இப்படி வாசகர்களுக்கு பிடித்த ஒரு கதையாக இருந்ததுக்கு நிறைவையும் அந்த ஒரு மகிழ்ச்சியும் தருது. பரிசு பெற்ற பிற ஆசிரியர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இது மாதிரியான முயற்சியை குவிகம் தொடர்ந்து செய்து கொண்டிருப்பது கதைகளை எழுதக்கூடிய எழுத்தாளர்களுக்கு, அதாவது உலகெங்கிலும் உள்ள பல வாசகர்கள் இதை படிக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு நிறைவை தரும். கதைகள் எழுதி யார் படிக்கிறாங்க, யார் அதுக்கான ஃபீட்பேக்கே இருக்காது இல்லையா பல நேரங்களில். ஆனால் இது மாதிரியான கூட்டங்களில் அதை பற்றி தெரியும் போது மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒன்று. குவிகம் அமைப்பினர் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி கோபாலகிருஷ்ணன் சார், ரொம்ப அழகாக சொன்னீங்க. இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி என்னென்னா, இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட இன்றைக்கு 6 கதாசிரியர்களுக்கும் சிவசங்கரி மேடம் 2000 ரூபாய் தருவார்கள். அதாவது மினிமம் 2000 ரூபாய் கேரண்டீடு. இதில் ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு 3 பரிசுகள் உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. 12 கதைகளில் 3 கதைகள் தேர்ந்தெடுத்தால் 10,000, 6,000, 4,000 கிடைப்பதற்கு கூட வாய்ப்பு எல்லாருக்குமே இருக்கின்றது. அடுத்தது நவம்பர் மாத கதை எழுதிய உஷா தீபன் அவர்கள், பால்மன கணக்கு. உஷா தீபன் சார், அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் சார். நீங்கள் சார் அன்மியூட் பண்ணீங்க உஷா தீபன். கேக்குதா சார்? சரி சொல்லுங்க சார், ஒரு 4 மினிட்ஸ்ல சொல்லுங்க சார். குவிகம் அமைப்புக்கு என்னுடைய வணக்கங்கள். கதையை தேர்ந்தெடுத்த மிஸ்டர் விஸ்வநாத் அவர்களுக்கு எனது நன்றிகள். 66, 60 முதல் 100 கதைகள் வரை பரிசீலனைக்கு அனுப்பப்படுகின்றன என்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் அத்தனை கதைகளும் படிக்கப்பட்டு தேர்வு செய்யப்படுகிறதா, அல்லது குறிப்பிட்ட ஒரு 10 கதைகளுக்கு உட்பட்டு படித்து தேர்வு செய்யப்படுகிறதா என்பதாக ஒரு சின்ன சந்தேகம் தோன்றுகிறது. அப்படி தேர்வு செய்யப்பட்டதில் என்னுடைய பால்மன கணக்கு எனக்கு மிகுந்த ஒரு மகிழ்ச்சியை தருகிறது.
பெரும்பாலும் இலக்கிய சிந்தனை அமைப்பு நடந்தபோது அதில் தேர்வு செய்யப்பட்ட மாதாந்திர கதைகள் எல்லாமே பெரும்பாலும் வார இதழ்களில் வந்ததாகத்தான் இருந்திருக்கின்றன. தினமணி கதிர், குங்குமம், குமுதம், சாவி, இதயம் பேசுகிறது, இந்த மாதிரியான இதழ்களில் தான் பெரும்பாலும் தாய் இதழ்கள் இப்படித்தான் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றன. அது போக இலக்கிய இதழ்களில் கணையாழி, உயிரெழுத்து, காலச்சுவடு போன்ற இதழ்களில் வந்தது அவ்வப்போது ஒரு சில 12 மாதங்களே ஏதேனும் 1-2 இடம் பெற்றிருக்கும். பெரும்பாலும் இந்த இலக்கிய சிந்தனை அமைப்பினுடைய தேர்வு வார இதழ்களில் வந்ததாகத்தான் இருந்திருக்கின்றன. என்னுடைய பால்மன கணக்கு தினமணி கதிரில் வந்தது. என்னை பொறுத்தவரை என்னுடைய கதாபாத்திரங்கள் எல்லாமே மிகவும் எளிய மனிதர். அதாவது பழைய பேப்பர் விற்கக்கூடியவர், இளநீர் விற்கக்கூடியவர், உப்பு விற்கக்கூடியவர், கீரைக்காரி, போஸ்ட்மேன், குப்பை வண்டி தள்ளிட்டு போறவர், பேப்பர் போடுறவர், பேப்பர் எடுக்கிறவர், இந்த மாதிரியான சாதாரண மனிதர்கள் தான் என்னுடைய கதாபாத்திரங்களாக ஆகியிருக்கிறார்கள். அவர்கள் இந்த வாழ்க்கையினுடைய பாடுகளை எவ்வாறு அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள், எப்படியெல்லாம் தன்னுடைய மனதளவிலான ஒரு நேர்மையை கடைபிடித்து இந்த வாழ்க்கையை கொண்டு செல்கிறார்கள், மனதில் ரொம்ப ஆழ பதிந்து அவைகளை சொல்ல வேண்டும் என்பதாக ஒரு உறுத்தல் ஏற்படும். அப்படியான மன உந்துதல் எழுதப்பட்டது தான் இந்த பால்மன கணக்கு சிறுகதை. 90 வயதுக்கு மேற்பட்ட அந்த கிழவர் இன்றும் விடிகாலை 4 மணியை போல் அந்த சைக்கிளில் பின்னால் அந்த பிளாஸ்டிக் டப்பாவில் அந்த பால் பாக்கெட்டுகளை வைத்துக்கொண்டு சரக் 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 என்ற சத்தத்தோடு அவர் சென்று கொண்டிருப்பதை இன்றும் என் காதுகளில் நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன். அவருடைய அந்த அயராத உழைப்பு, மகன் கடை வைத்திருக்கிறார், அவனுக்கு உதவியாக இருக்கிறார். 90 வயதுக்கு மேற்பட்டு இந்த உதவியை அவர் விடாது தொடர்ந்து கொண்டிருக்கிறார். எப்பொழுது கேட்டாலும் உற்சாகமாக பேசுவார். பால் இருக்கா தாத்தா என்று கேட்டால், இப்பதான் பக்கத்தில் இருக்கிற கடைக்கு கொடுத்துட்டு வந்தேன், எல்லாருக்கும் வாடிக்கையாளருக்கு மட்டும்தான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு இணக்கமாக ஒரு பதில் சொல்லுவார். அப்படிப்பட்ட ஒரு வெள்ளம் வந்த நேரத்திலே அந்த தாத்தா பால் கொண்டு வர்றாரு. அப்போ அவர்கிட்ட இவன் பால் வாங்குறான். பால் வாங்குற போது என்ன ஆகுதுன்னு சொன்னா, அவர் மீதி இன்னும் ஒரு பாக்கெட் இருக்கு, நான் அப்புறம் கொண்டு வந்து தரேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இவன் 100 ரூபாய் பணம் கொடுத்துறான். ஆனா அவன் வரமாட்டாரு. எப்படி என்னைக்கு அவர் 2வது ரவுண்டு வந்திருக்காரு, ஒரு ரவுண்டு தான் வருவாரு, 2வது ரவுண்டு வரமாட்டார், நீங்க ஏமாந்துட்டீங்கிற ஒய்ஃப். இவனுக்கு உறுத்தலா இருக்கு. அப்படியெல்லாம் சொல்லாத, சாதாரண மனிதர்கள் அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க, மூத்த தலைமுறையை சேர்ந்தவங்க அவங்க. இன்றைய சூழல் வேணா எவ்வளவோ மாறி இருக்கலாம், அவர் மூத்த தலைமுறையை சேர்ந்தவர், அவர்கிட்ட அந்த மாதிரி தவறு நடக்கவே நடக்காதுன்னு சொல்றான். இருந்தாலும் இவருடைய மனைவியினுடைய இந்த பேச்சுக்காக அவன் வண்டியை எடுத்துட்டு கிளம்புறான். கிளம்பி போகும்போது அவர் பாதி வழியில வந்துகிட்டு இருக்காரு. வந்துட்டு இருக்கிற போது என்ன அதுக்குள்ளே என்ன கிளம்பி வந்துட்டீங்க, நான் வரமாட்டேனா, நான் தான் கொண்டு வந்து கொடுப்பேன்ல அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு. அந்த சிரிப்பு மிகவும் ஒரு அனுபவம் வாய்ந்த மனதில் அவருக்கு தோன்றிய எண்ணங்களை வெளிப்படுத்தாமல் அனுபவம் வாய்ந்த ஒரு சிரிப்பாக இருக்கிறது. அவர் மனசுல நினைச்சுக்கிறாரு, என்ன கொண்டு கொடுக்க மாட்டேன்னு நினைச்சிட்டீங்களா, அதெல்லாம் கரெக்டா வந்துடுவேன், இன்னைக்கு பால் ரொம்ப ஷார்ட்டேஜ், அதான் உங்களுக்கு கொடுத்துட்டு மீதியை கொடுத்துட்டு போகலாம்னு சொல்லிட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கி 8 ரூபாய் கொடுத்துட்டு போயிடுறாரு. கொடுத்துட்டு இந்த பால் பாக்கெட் அங்கே கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. இவன் அந்த மாதிரி கிளம்பி வந்ததுக்காக ரொம்ப மனசு சங்கடப்படுது அவனுக்கு. இப்படி போய் அவன் சொன்னாலேங்கிறதுக்காக சந்தேகப்பட்டு இப்படி கிளம்பி வந்துட்டோமே, நம்ம பண்ணது தப்பு அப்படிங்கிற மாதிரி அவன் நினைக்கிறான். ஆக அந்த மாதிரியான மனிதர்கள் இன்னமும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த உலகத்திலே. நேர்மையாகவும் சிறப்பாகவும், நம்ம எவ்வளவு கஷ்டங்கள் ஏற்பட்டாலும், வாழ்க்கை பாடுகள் எப்படி இருந்தாலும், நம்முடைய சீரான வாழ்க்கையிலிருந்து நாம் பிறழக்கூடாது அப்படிங்கிறதுல இவ்வளவு பற்றாக்குறையான மனிதர்களிடம், வாழ்க்கையில் கஷ்டப்படக்கூடிய மனிதர்களிடம் வெளிப்படக்கூடிய அந்த நேர்மை உணர்வு இருக்கு பாருங்க, அதுதான் இங்க முக்கியம். அந்த மாதிரியான ஒரு மனிதர் அவரது வெறும் பால் கணக்கா அல்லது மனக்கணக்கா அல்லது பால் மனக்கணக்கா அப்படின்னு ஒரு கேள்வி போட்டிருப்பேன். அதுல அவருடைய பால் மனம் மாறாத அந்த கணக்கு அந்த தாத்தாவை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பெஸ்ட் கேரக்டர் அது. அதனால் அந்த அர்த்தத்தில் தான் எழுதப்பட்டது அது. அதில் ஒரு சிறந்த சிந்தனையாக கரெக்டாக அதை அவர் மிஸ்டர் விஸ்வநாத்தை தேர்வு செய்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படியான ஒரு கதை தேர்வுபடி இலக்கிய சிந்தனையும் குவிகம் அமைப்பிலையும் சிவசங்கரி குவிகம் அமைப்பில் தேர்வு செய்யப்பட்டதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். நன்றி விஷாதேவன் சார். சார் ஒரே ஒன்று சொல்கிறோம், நடுவர்கள் அத்தனை பேரும் எல்லா கதைகளையும் படிக்கிறாங்க. சரி, ரொம்ப ஆச்சரியம். அது இல்லை, 100 கதைகள் அதுதான் அவருடைய ரிக்வெஸ்டே. அவங்க அப்போ அதை விட மிகுந்த சந்தோஷம் இருக்கு. இந்த 100 கதைகள்ல என்னுடைய கதை தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது மிகுந்த சந்தோஷம். ஏன்னா ஆமா,
நன்றி சார், நன்றி இலக்கிய நன்றி. பத்திரிகைகள்ல வந்த சிறுகதைகள், வார இதழ்களில் வந்த சிறுகதைகள், ஜனரஞ்சகமான இதழ்களில் வந்த சிறுகதைகள் எல்லாமும் கலந்து 100 எண்ணிக்கையான கதைகள் வந்து பரிசீலனைக்கு போகுது. அதுல வந்து தேர்வு செய்யப்படுதுன்னு சொன்னா அதை தேர்வு செய்த அந்த ஆசிரியருடைய, தேர்வு செய்த மிஸ்டர் விஸ்வநாதனுடைய மனநிலை என்னவாக இருக்கும்? அவர் நன்றி சார், எப்படிப்பட்ட நன்றி. ஒரு மனிதராக, மனித நேயம் உள்ள மனிதராக, அன்பும் கருணையும் உள்ள மனிதராக அவர் இருப்பார் என்ற அவருடைய மனநிலையை அது வெளிப்படுத்துகிறது. நான் நன்றி எழுதின சார். கதையும் அதை தேர்வு செய்த ஆசிரியரும் இந்த விஷயத்திலே மிகவும் என் மனதில் உயர்ந்து நிற்கிறார். நன்றி இதுதான் சார். ரொம்ப அழகா சொன்னீங்க. அதாவது நடுவர்கள் அத்தனை பேரும் எல்லா கதைகளையும் படிக்கிறாங்கிறது தான் இந்த முக்கியமான பாயிண்ட் இந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் பண்ண விரும்புகிறோம். படிக்கிறது 100 கதைகள் 70லேருந்து 100 கதைகள் வருது. ஏன்னா சில மாதத்தில் அதிக கதைகள் வரும், சில குறைந்திருக்கும். அந்த மாதிரி தான். இப்போ அடுத்த கதை எழுதினவர் இங்குவினை யான் பிறவை எழுதின ஆர்வி சுப்பிரமணியன் அவரும் என்னை போல விடிய காலையில் எழுந்திரிச்சு இப்போ வந்திருக்கிறாரு. சார் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க சார். வணக்கம், என் பேர் ஆர்வி சுப்பிரமணியன். சுந்தரராஜன் சாரை சில வருஷங்களாக தெரியும். குயிகம் அமைப்பு சிறுகதைகளை தேர்ந்தெடுக்கிறது தெரியும். ஆனால் இந்த மாதிரி மாதத்துக்கு 100 சிறுகதைகள் தேர்ந்தெடுத்து அதை படித்து தேர்ந்தெடுக்கும்போது மகா பெரிய விஷயம். உங்கள் நடுவர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கங்கள். இவ்வளோ கதைகளை படிக்கிறதுங்கிறது ஒரு நாளைக்கு ஒரு கதைன்னு வச்சா கூட 100 நாள் வேண்டியிருக்கும். ஸோ உண்மையில் மனப்பூர்வமாக பாராட்டுறேன். எனக்கு உலகத்தில் மிக சிறந்த இலக்கியம்னா அது மகாபாரதம் தான். நான் எழுதுகிற சிறுகதைகளில் முக்கால்வாசி மகாபாரதம் பேஸ் பண்ணி தான் எழுதுகிறேன். ஒரு 15-16 சிறுகதை எழுதியிருப்பேன்னு நினைக்கிறேன். மகாபாரதத்தில் எனக்கு தெரிஞ்சு ஒரு அஃபிஷியல் ஃப்ரேம் ஒர்க்னு பார்த்தீங்கன்னா அதை அதை விட்டு பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ண நிறைய இடம் இருக்குது, நிறைய ஸ்கோப் இருக்குது. எனக்கு சின்ன வயசுலேருந்து 3 வயசில் 4 வயசில் பாட்டி மடியில் கதை கேட்டதுலேருந்து மகாபாரதத்து மேலே ஒரு தனி பித்து உண்டு. அதனால் ஒவ்வொரு முறையும் 1008 குருட்டு யோசனை வரும். ஏன் இப்படி நடக்கக்கூடாது, ஏன் அப்படி நடந்துடக்கூடாது, ஏன் இப்படி நடந்துடக்கூடாதுன்னு ஒரு குருட்டு யோசனைகள் நிறைய உண்டு. அந்த குருட்டு யோசனைகள்னால் நான் அதிகமாக கதையாக எழுதிட்டுருக்கேன். என்னுடைய இன்ஸ்பிரேஷன்னு பார்த்தா ஐராவதி கார்வையோட யுகாந்தா அப்படின்னு தான் சொல்லணும். யுகாந்தாவில் அவங்க கதையாக எழுதலை, அவங்க மனசில் தோணுன கேள்வியை இல்லை மனசில் தோணுன எண்ணங்களை ஒரு கட்டுரைகள்லாம் நிறைய எழுதியிருந்தாங்க. அதை படித்ததுலேருந்து அந்த மாதிரி எனக்கும் எக்கச்சக்க குருட்டு யோசனைகள், இங்கே இப்படி இருந்திருக்குமோ, அங்கே அப்படி இருந்திருக்குமோ, இங்கே இப்படி நடந்திருக்குமோ அப்படின்னு தோணும். அதுதான் கதைகளை எழுதுகிறேன் முக்கால்வாசி நேரம். கோவிகத்துக்கு மிக்க நன்றி. சௌந்தரராஜன் சாருக்கும் கிருபானந்தன் சாருக்கும் கௌரி மேடத்துக்கும் மிக்க நன்றி. எம் கோபாலகிருஷ்ணன் மாதிரி பெரிய எழுத்தாளர்கள் கதைகள் தேர்ந்தெடுக்கிற இடத்துல என்னுடைய கதையும் இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எம் கோபாலகிருஷ்ணன், உஷா தீபன் 2 பேரும் முன்னால் படிச்சிருக்கேன் ஓரளவு. என்னுடைய இந்த மாதத்துக்கான சிறுகதைகளை ராஜேஷ்குமார் அப்படின்னு ஒரு பேரை அவர் பேரை கேள்விப்பட்டேன். அவர் கதைகளோட ஒப்பிட்டு என் கதைகள் தேர்ந்தெடுத்திருக்கீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மிக்க நன்றி. நன்றி நன்றி ஆர்வி சார், ரொம்ப அழகாக சொன்னீங்க. அடுத்தது செப்டம்பர் மாதத்துக்காக சொர்க்கம் என்ற கதை எழுதின ஜிஎஸ் சார். ஜிஎஸ் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க சார். ஜிஎஸ் சார், ஜிஎஸ் அன்மியூட் பண்ணுங்க சார். ஜி சுப்பிரமணியன். ஜி சுப்பிரமணியம் சி சுப்பிரமணியம் இருக்காரு சார். ஜி சுப்பிரமணியம். எஸ் சார், வாங்க. கேக்குறதா? கேக்குது சார், இப்ப கேக்குது. சொல்லுங்க சார். வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சுப்பிரமணியம், நான் பெங்களூர்ல இருக்கேன். முதல்ல சொல்வனம், மைத்ரேயன் மற்றும் பாலா அண்ட் அவங்க பதிப்பு குழு எல்லாருக்கும் என்னோட வணக்கங்கள். சார் வீடியோல வர முடியுமா? வீடியோல வர முடியுமா? வீடியோல இருக்கேன்னு I thought I'm in video. 1 minute. எஸ் வருதா? ஓகே. ஸோ முதல்ல என்னோட வணக்கங்கள் ஃபார் மிஸ்டர் மைத்ரேயன், பாலா அண்ட் பதிப்பு குழு எல்லாருக்கும், மைத்ரேயன் எல்லாருக்கும் என்னோட வணக்கம். அண்ட் குவிகம்
நான் இது ரீசெண்டா தான் நான் இந்த பேரை கேள்விப்பட்டிருக்கேன். நான் இந்த மெயில் வர வரைக்கும் எனக்கு தெரியாது இந்த மாதிரி ஒரு இது இருக்கு, அமைப்பு இருக்கு அப்படின்னு. பட் நீங்க பண்ற இந்த இது இட்ஸ் அன் அன்பிலீவபிள் டாஸ்க். எல்லாரும் சொன்ன மாதிரி ஒரு மாசத்துல ஒரு 100 கதையை படிச்சு அதுல இருந்து ஒரு இதை தேர்ந்தெடுக்கிறதுன்னா கடல்ல மூழ்கி முத்து குளிக்கிற மாதிரி இது ஒரு சமாச்சாரம். அதை நீங்க பண்றதுன்னா ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. ஐ திங்க் இட் மஸ்ட் பி அ லேபர் ஆஃப் லவ் ஃபார் ஆல் ஆஃப் யூ. எல்லாருக்கும் நீங்க பண்றது ஒரு மிகப்பெரிய சேவைன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள். ஸோ இதுல இன்னொரு முக்கியமான இது என்னன்னா, நான் இப்போதான் ரீசெண்டா தான் கதையை எழுத ஆரம்பிச்சேன். இன்ஃபேக்ட் செப்டம்பர் மாசம்தான் நான் எழுதின கதையை எழுத ஆரம்பிச்சேன். ஒரு 4 கதை வெளிவந்தது செப்டம்பர் மாசம். அதுல மூணு கதை திண்ணையில, ஒரு கதை சொல்வனத்துல வந்தது. அதுக்கப்புறம் அக்டோபர் மாசம் ஒரு 2 கதை வந்தது, ஒன்னு இன் சொல்வனம் அண்ட் ஒன் இன் திண்ணை. அதுல நீங்க இந்த மீட்டிங்ல பேசின என்றாவது ஒரு நாள், அதுவும் நான் எழுதின கதை தான். கங்காதரன் சுப்பிரமணியம் என்ற பேர்ல எழுதினேன். ஸோ மைத்ரேயன் தான் சொன்னாரு, நீங்க ஜிஎஸ்ன்னு எழுதுறீங்க, உங்க ஒரு புனைப்பெயர் வச்சுக்கலாமே, இல்லாட்டா சொந்த பெயர்ல எழுதலாமே அப்படின்னாரு. இதால கங்காதரன் சுப்பிரமணியம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மற்ற கதைகளெல்லாம் எழுதியிருக்கேன். ஸோ இதுல 2 கதை இந்த மீட்டிங்ல நீங்க பேசியிருக்கீங்கன்னா அதுவே எனக்கு ஒரு பெரிய இது ஒரு இன்ஸ்பிரேஷன் மாதிரி. ஸோ இது எனக்கு மேலும் என்னுடைய கதைகள் எல்லா பத்திரிகைகளும் வரும் என்று நினைக்கிறேன். ஸோ நீங்க இந்த கொடுத்த இந்த பரிசு தேர்ந்தெடுத்திருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. So this will be a great motivation for me to continue to write. Thank you so much. எல்லாருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள். தேங்க்யூ ஜிஎஸ் சார், ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் டு சிவசங்கரி மேடம் ஆல்சோ. அடுத்தது மதிக்கண்ணன் பெண்ணேசன் அவர்கள் தேர்ந்தெடுத்தது பேச்சி கணவன் பெயர் மாரியப்பன் வயது 44ங்கிற கதை உயிரெழுத்தில் வந்தது. சார் மதிக்கண்ணன் அன்மியூட் பண்ணிட்டு ஆரம்பிங்க சார். நன்றி. முதல்ல இந்த கதையை உயிரெழுத்தில் வெளியிட்ட சுதீர் செந்திலுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்ததா இந்த கதையை 106 கதைகள் வாசிக்கும் போதும் உணர்வுபூர்வமாக ஆழமாக வாசித்த பெண்ணேஸ்வரன் அவர்களுக்கும் அந்த 106 செலக்ட் பண்ணி அவருக்கு அனுப்பின இந்த குழுவிற்கும் கூட என்னுடைய நன்றி. சரி, இருண்ட காலத்தில் பாடல் ஒலிக்குமா? இருண்ட காலத்தில் பாடல் ஒலிக்குமா? ஒலிக்கும். அது இருண்ட காலத்தை பற்றியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பிராக்டிஸ் சொல்லுவார். ஆனா இன்றைக்கு அப்படியான பாடல்கள் ஒலிப்பதில்லை. அது இருண்ட காலத்தில் இருந்தாலும் கூட ஏதோ ஒரு ஒளிமயமான காலத்தை பற்றியதாக மட்டுமே இன்றைய படைப்புகளும் பாடல்களும் இருக்கின்றன. பெண்ணேஸ்வரன் சொல்லும்போது சொன்னார், நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்தை பத்தி இவ்வளவு தைரியமா எப்படி விட்டு வச்சிருக்காங்க இந்த ஆள அப்படின்றது தெரியல அப்படின்ற மாதிரி. நான் எழுத மாட்டேன் அப்படின்றத சொன்னேன். அதை தெரிஞ்சுதான் எழுதினேன். ஆனா கொஞ்சம் கவனமா தான் எழுதினேன். அவர் நினைக்கிற அல்லது அந்த கதையை வாசிக்கின்றவர்கள் நினைக்கின்ற அந்த சம்பவங்கள் எல்லாமே நடந்திருந்தாலும் கூட கள்ளசாராய மரணம் பற்றிய அதற்கு 10 லட்ச ரூபா கொடுக்கறத பத்தின அந்த கதையில எந்த இடத்துலையும் கள்ளக்குறிச்சின்ற வார்த்தையே வராது. கள்ளக்குறிச்சின்ற வார்த்தை வரவே வராது. இன்னொன்னு, சிவகாசி பகுதியில வெடி தொழிற்சாலைக்கு வேலைக்கு போகும்போது எந்த நேரத்திலையும் தனக்கு சாவு நிச்சயம். வெடி தொழிற்சாலையில வேலை பார்க்குறவங்க பலரும் பாத்தீங்க அப்படின்னா அந்த வெடி தொழிற்சாலையில வேலை பார்க்கறதுனால, பட்டாசு தொழிற்சாலையில வேலை பார்க்கறதுனால ஏற்படக்கூடிய நோய்களாலையும் அல்லது வெடி விபத்துலையும் தான் செத்துக்கிட்டு இருக்காங்க. வெடி விபத்துல அப்பனை பறி கொடுத்துட்டு தன்னுடைய மகனையும் மகளையும் கூட மீண்டும் அதே வேலைக்கு அனுப்பக்கூடிய சூழல் தான் இன்னும் கூட இன்றைக்கு வரையிலும் கூட சிவகாசி பகுதியில நிகழ்ந்துகிட்டு இருக்கு. கடந்த ஆண்டு 2024 மட்டும் ஏறக்குறைய 60 பேர்கிட்ட சிவகாசி பகுதியில வெடி விபத்துல இறந்திருக்காங்க. அப்படி ஒரு கணவனை பறி கொடுத்த அழகம்மை,
அதுல கிடைச்ச 1,00,000 ரூபாயில ஒரு பைசாவை கூட நான் சாப்பிட மாட்டேன், அது உங்க அப்பனுடைய பணத்தை திங்கிறதுக்கு சமம் அப்படின்னு இருந்த அழகம்மையினுடைய மகள் பேச்சு எப்படி வந்து அரசு கொடுக்கின்ற பணத்திற்காக நம்ம புருஷன் செத்து போயிட்டா நல்லதே அப்படின்ற ஒரு உணர்வை நோக்கி தள்ளப்படுறா அப்படின்றதுதான் இந்த கதையோட மையமா இருந்தது. இந்த விஷயம் எழுதணும்னு தோணுச்சு, உடனே எழுதினேன். இன்னொன்னு, அரசு வந்து இந்த கதையை வந்து எப்படி பார்க்கும் அப்படின்றது ஒன்று இருந்தது. பென்னேஸ்வரன் சொன்னாரு. பென்னேஸ்வரன் மகிழ்ச்சிக்குரிய விஷயமாக ஒன்றை பகிர்ந்து கொள்கிறேன். பென்னேஸ்வரனுக்கு விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நான் என்னுடைய இந்த கதையை விருதுநகர் மாவட்டத்தின் கதைகள்ல 2வது சிறந்த கதையாக தேர்ந்தெடுத்து அவங்க வெளியிட்ட தொகுப்புல வந்து வெளியே கொண்டு வந்திருக்காங்க, கரிசல் இலக்கிய தொகுப்புல. ஏன்னா அரசு எப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எல்லாரும் கெட்டவங்களாவும் இருந்துறது இல்லை, எல்லாரும் நல்லவங்களாவும் இருந்துறது இல்லை, ரெண்டும் கலந்ததுதான். சில நேரங்கள்ல அவங்களுக்கு நல்லவங்களா நடிக்க வேண்டிய தேவையும் இருக்கு. அப்ப இதை தேர்ந்தெடுப்பதன் மூலமாக அவர்கள் நல்லவர்களாக நடித்துக் கொண்டார்கள். இங்கே பென்னேஸ்வரன் அப்படி இல்லை. உண்மையிலேயே அவர் சொல்லும் போதே வந்து உணர்வுபூர்வமா தான் சொன்னாரு. நன்றி. இந்த கதைக்கு நான் முதலில் வைக்க வேண்டும் என்று நினைத்த தலைப்பு பேச்சு, அம்மா பெயர் அழகம்மை என்றுதான் வைக்க வேண்டும் என்று நினைத்தேன். ஏன்னா அப்படி ஒரு அம்மாவிற்கு இப்படி ஒரு மகளா மாறிட்டமேன்ற பதட்டத்துல கீழே விழுந்துடுறா பேச்சு. நிறைய பேர் கூப்பிட்டு கேட்குறாங்க, தொலைபேசியில கேட்குறாங்க, பேச்சு இருக்காளா செத்துட்டாளா அப்படின்னு. எனக்கு தெரியாது. சோனையினுடைய ஏற்பாட்டுல தான் வந்து மாரியப்பன் செத்து போயிட்டானான்னு கேட்குறாங்க, அதுவும் எனக்கு தெரியாது. ஏன்னா பல நேரங்களில் சாதாரணமாக நடக்கக்கூடிய விஷயத்தை கூட வசூல் வேட்டையாடுவதற்கான களமாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய அரசியல்வாதிகள் மத்தியில் சோனை ஏற்பாடு செய்தானா அல்லது தானாக நிகழ்ந்ததா என்பது நிச்சயமாக எனக்கு தெரியாது. இப்படி எனக்கு தெரியாத பல கேள்விகளை உங்கள் முன் வைத்திருக்கின்றேன், நீங்கள் தான் கண்டுகொள்ள வேண்டும் என்கின்ற உணர்வுடன் தான் இந்த கதையை எழுதினேன். வாய்ப்பிற்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி. நன்றி மதிகண்ணன் சார், ரொம்ப அழகா சொன்னீங்க உங்க கதையை பற்றி, மகிழ்ச்சி. நிறைவாக இவர் ரகுராமன் அவர்கள். சார் ரகுராமன் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க சார். அனைவருக்கும் வணக்கம். நான் பேசுவது கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. ரெண்டு விஷயங்கள் தான் சார் நான் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று வந்து இந்த கதையோட கரு எங்கிருந்து உருவானது, நம்பர் 1. 2, இந்த சிறுகதை எழுத நான் சந்தித்த சவால்கள், அதை பற்றி ஒரு 2 நிமிடம் கூறுகிறேன். கரு வந்து 2023 என்னுடைய முதல் புத்தகம் ஒன்று வெளியானது, இயற்கையின் மரணம் என்று கிழக்கு பதிப்பகத்தால் வெளியிடப்பட்டது. காலநிலை மாற்றங்கள் வரலாற்று நிகழ்வுகளை எவ்வாறு பாதித்திருக்கின்றன என்பதுதான் அந்த புத்தகத்தின் கரு. அந்த புத்தகத்துக்காக நான் கொஞ்சம் படிச்சுட்டு இருக்கும்போது, ஆராய்ச்சிலாம் சொல்ல விரும்பல, படிச்சுக்கிட்டு இருக்கும்பொழுது இந்த சின்ன ஒரு எபிசோடு ஒன்று வந்து என் கண்ணில் பட்டுது. பர்டிகுலர்லி இது ஸ்பாய்லர் அலர்ட்னு சொல்லிடுறேன் இது, ஏன்னா கதையில் இதை பற்றி கொஞ்சம் எழுதியிருக்கேன். இந்தோனேஷியாவில் 1815ஆம் ஆண்டு தம்போரா அப்படிங்கிற ஒரு எரிமலை வெடித்தது. இப்போ எரிமலை எக்ஸ்ப்ளோஷன்லேயே இது வந்து ஒரு 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 பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணியது. உலகம் பூரா நிறைய பிரச்சனைகள் உண்டாகிச்சு, பர்டிகுலர்லி டெம்பரேச்சர் குறைஞ்சது. இதை படிச்சுட்டு இருக்கும்போது ஹிந்துவில் மிஸ்டர் வி ஸ்ரீராம், மெட்ராஸை பற்றி நிறைய எழுதுகிறவர், ஹிஸ்டாரியன், அவர் ஒரு சின்ன ஒரு நியூஸ் ஐட்டம் எழுதியிருந்தார். 815 மெட்ராஸில் கூட பனிமழை பொழிந்ததாக ரெக்கார்டு இருக்கிறது என்று. இது எனக்கு ரொம்ப ஆச்சரியம். மெட்ராஸில் எங்கே பனிமழையா, அதெல்லாம் கேள்விப்பட்டதே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு கேள்விக்குறி. அதை அப்படியே நான் ஒதுக்கி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு தடவை தோணுச்சு, அதை பற்றி கொஞ்சம் ஏதாவது எழுதலாமே அப்படின்னு தான். ஸோ அதை பற்றி தான் அந்த கதை வந்து இட் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் தட் பர்டிகுலர் பாயிண்ட்டு. 2வது வந்து இந்த கதை வந்து 815 நடப்பதால் இதற்கு சில மெனக்கடல்கள் பட வேண்டி இருக்கிறது. அது சொல்லிதான் ஆகணும். ஏன்னா சுஜாதா பாஷையில் சொல்லணும்னா சும்மா ஜல்லி அடிச்சுக்கிட்டு போயிடலாம் எதையாவது எழுதி போட்டுக்கிட்டு. பட் இது வந்து கொஞ்சம் என்னை நானே ஏமாற்றிக்கொள்ள விரும்பவில்லை. ஆகவே சிறிது படிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. பிடிக்காத ஒன்று, பட் இருந்தாலும் படிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது, கொஞ்சம் ஆராய்ச்சி செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. ஃபார் இன்ஸ்டன்ஸ், அதில் வில்லுன்னு ஒரு கேரக்டர் வரும். அந்த வில் வந்து ஆர்த்தரோட வீட்டுக்கு போவார். ஆர்த்தர் வந்து பைப் பிடிப்பார். இப்போ நான் வந்து பைப் பிடிச்சிட்டு அவர் வந்து பற்ற வைத்து கொண்டார் அப்படின்னு எழுதி விட்டுறலாம்.
ஆனால் எனக்கு இங்கே ஒரு டவுட் வந்தது. அப்போ தீப்பெட்டி இருந்திருக்குமா என்கிற ஒரு சந்தேகம் எனக்கு இருந்தது 1815ஆம் ஆண்டு. இது கொஞ்சம் ஸ்டூப்பிடான சந்தேகம் தான், பட் ஸ்டில் ஐ வாண்டட் டு கிளாரிஃபை. இருக்கவே இருக்கு, கூகுளில் அடித்து பார்த்தேன். தெர் வர் சம், பட் இட் வாஸ் நாட் அ வெரி பாப்புலர் திங் அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஆகவே தான் அந்த சிறு தீக்குச்சி மாதிரி ஒரு குச்சி எடுத்து அந்த பைப்பை பற்ற வச்சுக்கிட்டாருன்னு எழுதினேன். எதுக்கு இந்த ஒரு சின்ன விஷயம் சொல்ல வரேன்னா, இது ஒரு இட் வாஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. இது நான்லாம் சிறுகதையெல்லாம் நிறைய எழுதுறேன் இல்லைங்க, இங்கே பெரிய ரைட்டர்ஸ்லாம் இருக்காங்க. நான்லாம் ஒரு 6 டஜன் கதைக்கு மேலே எழுதுனதில்லை, இப்போ தான் 2 வருஷமாக தான் எழுதிக்கிட்டு இருக்கேன். ஸோ தீஸ் ஆர் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ். ஃபார் இன்ஸ்டன்ஸ், ஒரு 811-12 ஒரு யாத்ரிகர் வந்து பிரிட்டிஷ் மெட்ராஸுக்கும் சைனாவுக்கும் டிராவல் பண்ணியிருக்கார். வில்லியம் மேத்தன் அவருடைய பேர். அழகாக புஸ்தகம் போட்டிருக்கார். அது வந்து இன்டர்நெட் ஆர்கைவ்லேயே உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்குது. அதில் வந்து பழைய மெட்ராஸ் எப்படி இருந்துச்சு, வாட் ஆர் த இன்ட்ரெஸ்டிங் சைட்ஸ் ஹீ சாங்கிறத பற்றி நிறைய டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காரு. அது ஓல்டு இங்கிலீஷில் இருந்திருக்குன்னு வச்சுங்களேன். அது படிக்கும்போது சில விஷயங்களை நான் அதிலிருந்து உருவிக்கொண்டேன். பர்டிகுலர்லி இந்த அவர் போகிற அந்த 7 wells 7 கிணறுன்னு இப்போ ஒரு ஏரியா சொல்கிறோம் இல்லையா மெட்ராஸில், அதில் முன்னாடி ஏத்தம் வச்சு இறச்சிக்கிட்டு இருந்தாங்க தண்ணியை. ஏன்னா அங்கேருந்து தான் ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜுக்கு தண்ணி போய்கிட்டு இருந்தது. அது எனக்கு தெரியாது அந்த விஷயங்கள்லாம். அதுவும் ஒரு ஒரு பெரிய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான். வி ஸ்ரீராமுடைய நிறைய ஆர்டிகிள்ஸ் வந்து எனக்கு இதில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. பர்டிகுலர்லி அவருடைய மோனிகர் சவுல்ட்ரின்னு பற்றி. இப்போ ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ், மெட்ராஸில் இருக்கிற ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் பக்கத்தில் தான் அது மோனிகர் சவுல்ட்ரின்னு முன்னாடி இருந்துச்சு. அண்ட் இட் வாஸ் பிரிட்டிஷர்களால் உருவாக்கப்பட்டு ஏன்னா ஏழைகளுக்கெல்லாம் உணவளிக்கிற ஒரு இடமா அந்த இடம் இருந்தது. ஸோ அதையே நான் அந்த அந்த சிறுகதையில் கொண்டு வந்தேன். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, வானம் வசப்படும் இல்லை ஜெயமோகனோட வெள்ளை யானை இதெல்லாம் படிக்கும்போது இப்போதான் தெரியுது எவ்வளவு கஷ்டம். ஏன்னா ஒரு 2500-3000 வார்த்தைகளுக்குள்ளே எனக்கு மூச்சு முட்டி போயிடுச்சு. அதுதான் உண்மை. இவங்கெல்லாம் வந்து ஒரு நாவல் சைஸில் எவ்வளவு ஹிஸ்டரி படிக்கணும், எவ்வளோ ரெக்கார்ட்ஸ் படிக்கணுங்கிறது வந்து எனக்கு ஒரு பெரிய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸு. இதுதான் சொல்ல வரேன். பட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், குவிகம் இயக்கத்திற்கு நன்றி. என்னை போன்ற எழுத்தாளர்கள், அதுவும் இப்பொழுதுதான் எழுத வந்தவர்களை ஊக்குவிப்பது பெரிய விஷயம்தான். இந்த கதையை தேர்ந்தெடுத்த ஜட்ஜ் மிஸ்டர் ஹரிஹரன் அவர்களுக்கும் நன்றி. ஆழ்ந்து படித்திருக்கிறார். என் மனைவி கூட படிக்கவில்லை, அது ஒரு ரகசியம், நான் சொல்லிவிட்டேன். அவங்க கூட இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவர் ஆழ்ந்து படிச்சிருக்கார் அதை. மூன்றாவது வந்து என்னை போன்ற கத்துக்குட்டி எழுத்தாளர்கள், குரங்கு பெடல் அடிக்கும் எழுத்தாளர்களை தொடர்ந்து சொல்வனம் ஊக்குவித்து வருகிறது. திரு மைத்ரேயன், திரு பாலா, வெளியில புக் ஆர்டிக்கிள் ஸ்டோரி வந்த உடனே அதை சுட சுட படிக்கிற மிஸ்ஸஸ் சரஸ்வதி தியாகராஜன், இவங்கெல்லாம் வந்து ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் நான் சொல்லணும். ஏன்னா நான் வந்து ஒரு 2 வருஷமா தான் எழுதிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடிலாம் தமிழ்லேயே எழுதுனது கிடையாது. இதுதான் முதல் தரம் தமிழில் எழுதுறேன் நான். ஸோ என்னை போன்றவர்களுக்கு இவர்கள் இப்போதுதான் முதல் முறையாக திரு பாலா, திருமதி சரஸ்வதி இவர்களை எல்லாம் பார்க்கிறேன். நன்றி. தொடர்ந்து எழுத இது ஒரு நல்ல வாய்ப்பாக கருதுகிறேன். அனைவருக்கும் வணக்கம். நன்றி. நன்றி நன்றி ரகு சார், ரொம்ப அழகாக சொன்னீங்க. உங்களுடைய குரங்கு பெடல் போல போகிறேன் சொன்னது வந்து வித்தியாசமாகவே இருந்தது. ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பாக வந்திருக்கிறவர் நமது சொல்வனம் பத்திரிகையின் ஆசிரியர்களில் ஒருவர் பாலா அவர்கள். பாஸ்டன் பாலா என்று நாங்கள் எல்லோரும் அன்புடன் அழைப்போம். பாஸ்டன் பாலா இன்றைக்கு ஒரு சுருக்கமாக சொல்வார் என்றால் அடுத்த வாரம் அவருடைய விளக்கமாக உரையை கேட்பதற்காக நாம் காவலுடன் காத்து கொண்டிருக்கின்றோம். பாஸ்டன் பாலா, நீங்கள் இந்த கதைகள், உங்களுடைய கதைகள் 3 கதைகள், அதாவது சொல்வனத்தில் வந்த 3 கதைகள் நம்ம சிவசங்கரி குவிகம் சிறுகதை தேர்வில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்குங்கிறது மகிழ்ச்சியாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நம்ம மதுவந்தி சார் சொன்னதை போல் இதுவரைக்கும் வந்த கதைகளில் தேர்ந்தெடுத்த கதைகளே அதிகமாக எடுத்து பார்த்த போனால் சொல்வனம் தான் இருக்கும். சொல்வனம் ஒரு பெருமைக்குரிய ஒரு சிறுகதை தளமாகத்தான், சிறுகதை மட்டுமல்ல, நிறைய கட்டுரைகளும் அதுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். நம்ம குவிகத்திலிருந்து மீனாட்சி பாலகணேஷ் மற்றும் பானுமதி அவர்கள் எல்லாம் அதில் நிறைய பங்களித்திருக்கிறார்கள். பாலா அவருடைய குரலை கேட்பதற்காகவும் அவருடைய கருத்துக்களை கேட்பதற்காகவும் அவளும் காத்து கொண்டிருக்கின்றோம். சார் அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க சார். வணக்கம். என்னை முதல்ல அழைத்ததற்கு நன்றி. குவிகம் இந்த மாதிரி தொடர்ச்சியா பண்றது மிக மகிழ்ச்சியா தருது. ஏன்னா எழுத்தாளர்களுக்கு, பதிப்பாசிரியர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பயம் உண்டு. நம்ம பதிப்பிக்கிறத மக்கள் வாசிக்கிறாங்களா, அது வந்து விவாதத்துக்கு எடுத்துக்கிறாங்களாங்கிறது ஒரு அச்சம் எப்பவுமே உண்டு. என்கிட்ட எப்பவுமே கேட்கறது, பல எழுத்தாளர்கள் எவ்வளவு பேர் வாசிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு
எண்ணிக்கைய. ஆனா எவ்வளவு பேர் வாசிக்கிறாங்கங்கிறது முக்கியம் கிடையாது. யார் வாசிக்கிறாங்க, அவங்க மனசுல எவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை நம்ம ஏற்படுத்துறோங்கிறது தான் முக்கியங்கிறத நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருப்பேன் அவங்க கிட்ட. ஏன்னா எண்ணிக்கைங்கிற போது அது எல்லாருக்கும் தெரியும். அது வந்துட்டு கொஞ்சம் சில சமயம் அதிகமா இருக்கும், சில சமயம் குறையும். முக்கியமா இந்த இந்த மாதிரி ஒரு தொடர்ச்சியா பண்றதுங்கிறது கன்சிஸ்டன்சி. அது வந்து எப்பவுமே எனக்கு ஒரு ஒரு பெரிய ஊக்கத்தை கொடுக்கும். ஸோ நீங்க இன்னைக்கு இந்த மாசம் அடுத்த மாசம்னு இல்லாம வருடா வருடம் மாதா மாதம் இந்த மாதிரி ஒரு புதிய நடுவரை கொண்டு வந்து அவருக்கு கதைகளை அனுப்பி அவர்கிட்ட இருந்து பதில வாங்கி அதையும் பதிப்பிச்சு எல்லாமே ஒரு வெளிப்படையாகவும் நடக்கிறது. எந்த விதமான இதுவும் இல்லை. ஸோ ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. உங்களோட ப்ராசஸும் சரி, நீங்க பண்ற விஷயங்களும் சரி, தொடர்ச்சியா பண்ணுங்க. அந்த இருக்கிற எல்லாரையும் அங்கங்க பார்த்திருந்தாலும் இந்த மாதிரி எல்லாரும் ஒன்றா ஒரு குடும்பம் மாதிரி செயல்படுறது சந்தோஷமாவும் இருக்கு. ஸோ இதுல என்ன அழைத்ததற்கு ரொம்ப நன்றி. 3 கதைகள். இந்த கதைகளை வாசிக்கும் போது கொஞ்சம் அவசரமா வாசிச்சிருப்போம். இப்போ வந்துட்டு இன்னும் கொஞ்சம் மறுபடி போய் அதை படிக்கும்போது 3 கதைகளையும் அட நம்ம எல்லா கதையும் சொல்வனத்துல வந்த எல்லா கதைகளும் சரி, மற்ற இதழ்கள்ல வந்த எல்லா கதைகளையும் சரி இன்னொரு வாட்டி அமைதியா படிக்கணுங்கிறத நீங்க பரிந்துரைக்கிறீங்க. இது எல்லாத்தையும் நம்ம மொழிபெயர்க்கணும், ஆங்கிலத்துல மொழிபெயர்த்து பலருக்கும் கொண்டு செல்லணும். அந்த திட்டத்தையும் எனக்கே நான் முன் வச்சுக்கிறேன். ஸோ சொல்லுவாங்க, கடந்த 3 ஆண்டுகள்ல 2000க்கு மேற்பட்ட சிறுகதைகள் வந்திருக்கு, இதுல இருந்து ஒரு 5 கதையை சொல்லுங்க அப்படிம்பாங்க. யூஸ்வலா எங்கேயாவது இதுல பார்க்கும்போது, சந்திப்புகளை பார்க்கும்போது. அப்ப டக்குன்னு என்னால சொல்ல முடியாது. எல்லா புகழ்பெற்ற எழுத்தாளர்களும் அந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பேன். இனிமே குவிகம்ங்கிறது இருக்கு, இதுல வந்துட்டு ஒரு 10 கதை 12 கதை அவங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க. அந்த கதைகளை போன வருஷம் படிங்க அப்படிங்கிறது எனக்கு ஒரு இனிமே நான் சந்திப்புகளை சொல்றதுக்கு எனக்கு உதவினதற்கு நன்றி. எழுத்தாளர்களுக்கு, தேர்வாளர்களுக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், வணக்கங்கள். நன்றி நன்றி பாலா, ரொம்ப அழகாக சொன்னீங்க. அடுத்த வாரம் நாங்கள் விவரமாக சொல்வனத்தை பற்றியும் மற்றதை பற்றி கேட்பதற்காக, உங்கள் வாயிலிருந்து கேட்பதற்காக அவளோட காத்து கொண்டிருக்கிறோம். இப்போ சரஸ்வதி தியாகராஜன் அவர்கள் வந்திருக்கிறார்கள் சொல்வனத்தினுடைய. அவங்க ஒரு 2 நிமிடத்தில் சில கருத்துக்களை சொல்படி அன்புடன் கேட்டுக்கிறேன். சரஸ்வதி தியாகராஜன் அட்மிட் பண்ணிட்டு போயிடுங்க மேடம். அவங்க எல்லா கதைகளையும் சொல்வனத்தில் வர்ற கதைகள், தென்றலில் வர்ற கதைகள் எல்லாம் அவங்களுடைய வாய்ஸ் ஓவரில் கொடுத்து அவங்க எல்லா கதைகளும் பண்ணிட்டு இருக்காங்க யூஎஸ்ஏலேருந்து. மேடம் அன்மியூட் பண்ணிங்க. ஆ, ஓகே. கேட்கல மேடம், வாய்ஸ் கேட்கல. ஹெட்ஃபோன் சரியில்லையா நினைக்கிறேன். அந்த இல்லை கேட்கல. நிறைய கதைகள் உங்கள் வாய்ஸில் கேட்டிருக்கா. நான் இப்போ வந்து வாய்ஸ் கேட்கல எங்களுக்கு. சம் சம் டெக்னிக்கல் ப்ராப்ளம். அந்த ஆடியோ ஜாக்கை எடுத்துகிட்டு வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு டேரெக்டாக விட பேசி பண்ணி பாருங்கள். ஓகே மேடம், கேட்கல, நிறுத்திக்கலாம். அப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட் வாரம், அடுத்த வாரம் சொல்வனத்தோட பாலாவோட நீங்கள் வாங்க, அப்போ பேசிப்போம் நம்ம. நன்றி. இந்த வாரம் இதை பற்றி ஒரு சுருக்கமாக நம்ம வாவேஸ் அவர்கள் 2-3 நிமிடத்தில் சொல்லிடுங்க சார் இதை இன்றைக்கு நிகழ்வை பற்றி. அதற்கு பிறகு நம்ம ஒரு சின்ன ஒரு போல் போவோம், எப்படி இருந்தது இன்றைக்கி நிகழ்வு அப்படிங்கிறத பற்றி. தென் ஒரு ஒலிச்சு நம்ம ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று ப்ளே பண்ணுவோம், ஒரு நிமிஷத்துக்கு, ஒரு 5 நிமிடத்தில் முடிச்சிடலாம் நம்ம. சார் வாவேசு சார். எல்லாருக்கும் வணக்கம். பாலா சொன்னது மாதிரி குவிகம் என்ற குடும்பத்துல நான் ஒரு மூத்த உறுப்பினர் என்ற காரணத்தினால உங்க எல்லார் சார்பிலையும், இளையர்கள் சார்பில் எல்லாருக்கும் சேர்த்து நான் ஒரு நன்றியாக ஒரு சில வார்த்தைகள் சொல்ல விரும்புகிறேன். இன்றைய குவிகத்துல நிறைய ஹைலைட்ஸ். இன்றைய தினம் ஜி சுப்பிரமணியம், மதிகண்ணன், உஷாதீபன் போன்றவர்கள்லாம் இன்றைக்கு வந்து சில பேர்லாம் புதுசா பார்க்குறோம். அது குறிப்பா மதிகண்ணன் அவர் வந்து தொடர்ந்து எங்க நிகழ்ச்சிக்கு வரணும்னு நான் கேட்டுக்கிறேன்.
உலுக்கிற கதைகள், அதாவது நெஞ்சை உலுக்கும் கதைகள் எல்லாம் நிறைய, எத்தனை ஒரு கிட்டத்தட்ட காலையில உட்காந்து, நான் இப்போ அமெரிக்காவில் இருக்கிறதுனால இது எனக்கு காலை நேரம், எழுந்த உடனே காதால ஒரு 5 மணி எத்தனை கதை எல்லாரும் சொன்னது வந்து, அது சொல்றாரு அப்கோர்ஸ் சுந்தரராஜன் இஸ் கிவிங் டைம் லிமிட், நீங்க இதை சொல்லுங்க சொல்லுங்க, ஆனா எல்லாராலும் அவளாலையும் கட்டுப்படுத்த முடியல. ஸோ நான் எங்களுக்கும் நீங்க வந்து ஒரு 20-30 கதையை நல்லா கேட்ட ஒரு இது இருந்தது. அப்சல்யூட்லி டாப் ப்ரோக்ராம். இன்னொரு முக்கியமான விஷயம், நண்பர் பாஸ்கர் அவர் ரொம்ப அருமையா பண்ணார். 81 கதைகள்ல வந்து வாட் இஸ் ட்ரெண்ட் அப்படிங்கறது அவர் வந்து ஒரு சூப்பரா ஒரு சம்மேஷன் ஒன்று கொடுத்தார். ரெண்டாவது வந்து இன்னொன்று ரொம்ப ஃபைன், பாலா 2 நிமிஷம் பேசினா கூட ஒரு 2 விஷயம் ரொம்ப பிடிச்சு. ஒன்று வந்து டிரான்ஸ்லேஷன் டு இங்கிலீஷ், அது நிச்சயம் பண்ணணும் அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது வந்து இட்ஸ் ஆல்சோ, எங்கிட்டையும் பல பேர் கேட்பாரு, சார் நல்ல தமிழை படிக்கணும் சார், தமிழ் இலக்கணத்துலேருந்து எல்லாரும் எங்கிட்ட கேட்பாங்க, எது எந்த புக் இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு. என்ன சிறுகதை அவர் சொன்னார் பாருங்க, ஒரு அருமையான, இதை விட அருமையா குவிகத்துக்கு ஒருத்தர் பாராட்டு கொடுக்க முடியாது. இனிமேல் சிறுகதை, நல்ல சிறுகதை எதுவும் கேட்டா குவிகம் தேர்ந்தெடுத்த கதைகளை கொடுக்கலான்னு. ஐ வாண்ட் டு பிரசன்ட் திஸ், இது நான் சிவசங்கரி மேடமோட பேசும்போது நான் சொல்ல விரும்புகிறேன். அவங்களுடைய முயற்சி நான் கேட்டபோது உடனே ஒற்றுக்கொண்டு அவர்கள் முன் வந்தார்களே, அந்த பெருந்தன்மைக்கும் அது எப்படி குவிகம் வழியாக எப்படி வந்து அந்த சரியான பார்க்கறது. இன்னொன்று பார்த்தேன், எத்தனை உஷாதீவன் போன்ற எழுத்தாளர்கள் கூட சொன்னார்கள், சார் எல்லாரும் படிப்பாங்களா, ஏதோ கொஞ்சம் கதையை எடுத்து கையில் வச்சுன்னு இது பண்ணேன். அதில் இன்னொருத்தர் சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சது. யார் சொன்னார், ஐ திங்க் விஸ்வநாத் நினைக்கிறேன், யார் சம்படி சேட், சார் எல்லா கதைகளும் படிக்கலைன்னா ஒரு கதையை விட்டா கூட அது ஒரு நல்ல கதையா இருந்தா, எனவே அது அது படிக்கணும், இல்லைன்னா குற்ற உணர்ச்சி வருதுன்னா பாருங்க சார். உண்மையில் நெகிழ்ந்து போனேன். இது போன்ற நண்பர்கள் வந்து அப்சல்யூட்லி லவ் ஆஃப் லேபர் என்பது உண்மையான வார்த்தை. அத்தனை பேருக்கும் குற்ற சார்பில் அந்த பொறுப்பை எடுத்துட்டு, இந்த ஒரு பெரிய நம்பிக்கை எழுத்தாளர்களுக்கு வந்து குவிகத்திலே தேர்ந்தெடுக்க கதைகள் நேர்மையாகவும் நாணயமாகவும் வெளிப்படையாகவும் எடுக்கப்படுகின்றன. இந்த 3 வருஷத்துல நாங்க வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் களம் கொடுத்துருக்கேன். அதுக்கு வேண்டி சுந்தரராஜனுக்கும் கிருபானந்தனுக்கும் மிகப்பெரிய கரவொலி. நான் என்ன சார்பில் நம்மை நாமே பாராட்டி கொள்ள வேண்டும். இதுல நீங்க நிறைய இணைய வேண்டும் கேட்கிறேன். பாலா மாதிரி உள்ளவர்கள் எல்லாம் அவர்களுக்கு நிறைய பேர் தெரியும். இங்க வந்து இது மாதிரி வாலண்டியர்ஸ் இங்க யாருமே வந்து எங்களுக்கு வந்து பெரிய ஒரு அமைப்பு, இது பெரிய அது மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. எல்லாம் எவ்ரிபடி இஸ் இன்ட்ரெஸ்டட் பேசிக்கலி. இன்னும் நிறைய பேர் குவியத்துல சேரணும். குவியத்துல வந்து எங்களது பெரிய சங்க பலகை மாதிரி பெரிய இடம், எவ்வளவு பேர் வந்தாலும் தாங்கும். இன்னைக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள், மொத்தம் 6-7 கதை எழுதின ஒருத்தருடைய கதை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. மிக பிரபலமாக எழுதக்கூடிய கதைகள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன. பாருங்க இந்த பேலன்ஸ் எப்படி வருது அப்படின்னு. ஆகவே இது வந்து உண்மையாக ரொம்ப மகிழ்ச்சியான நிகழ்ச்சி. ரொம்ப எல்லாருக்கும் மறுபடியும் குவிகம் சார்பில் நான் வந்து என்னுடைய நன்றியையும் புலப்படுத்திக் கொள்கிறேன், வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்களாம் நான் நிறைய வரணும். எவ்ரி சண்டே வி ஆர் ஹேவிங் ப்ரோக்ராம், என்னுடைய பாரதி டாக் இருக்கு. ஆகவே இந்த நிகழ்ச்சிக்கு நீங்களெல்லாம் வந்து குவிகத்துக்கு மிகப்பெரிய ஆதரவை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. நன்றி ஓவைஸ் சார். ஓவைஸ் சாரை பற்றி புதுசாக வந்தவர்களுக்கு சொல்லுறேன். அவர் பாரதியை பற்றி குவிகத்துக்காக புதன்கிழமை தோறும் இந்திய நேரம் 7 to 8 மணி வரைக்கும் 200 வாரம் போகிறோம் போகிறாங்க. 4 வருடங்கள் தொடர்ந்து பாரதியினுடைய கவிதைகளை பற்றி விளக்கமாக சொல்லிக் கொண்டு வருகின்றார். அனைவரும் புதன்கிழமை வர வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இப்போ ஒரு சின்ன போல் ஒரு 1 minute, அதுக்கு பிறகு 1 minute குவிகம் சொலவடை ஹாட் அதை மட்டும் முடிச்சிருவோம் நம்ம. அதாவது இன்றைய நிகழ்வு எப்படி இருந்ததுன்னு சொல்லி உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். ஜஸ்ட்டு எல்லோரும் வந்திருக்கவங்க அத்தனை பேருமே கிளிக் பண்ணலாம். லான்ச் பண்ணுறேன். எஸ், இன்றைய நிகழ்வுக்கு உங்கள் ரேட்டிங் என்ன? எஸ், 88% வந்து 5 ரேட்டிங் கொடுத்துருக்கீங்க. 12% பீப்புள் வந்து 4 ரேட்டிங் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நல்லா இருக்கு. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. அடுத்த வாரம் நாம் சொல்வனம் பற்றி தெரிந்து கொள்வதற்காக ஞாயிற்றுக்கிழமை இதே நேரத்தை சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி. நிறைவு செய்கின்றோம் இந்த நிகழ்ச்சியை.